ஸோ குட் ஈவினிங் ஆல். டுடே வந்து நம்ம நார்மல் சப் குரூப் பற்றி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்னன்னா ஜி ஒரு குரூப் கொடுத்து ஹச்னு ஒரு சப் குரூப் கொடுத்தாலும் நம்மளால புதுசாக ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது எதை வச்சுன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ரைட் கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு குரூப் ஒரு சப் குரூப் கொடுத்தாங்கன்னா அந்த குரூப்ல ஒரு அந்த ஒரு காங்குரன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியும். அது ஒவ்வொரு ஒன்ஸ் காங்குரன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணா காங்குரன்ஸ் கிளாஸஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த காங்குரன்ஸ் கிளாஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு செட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணி அது குரூப்பா ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றத வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா இண்டிஜர்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த காங்குரன்ஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஏ இஸ் காங்குரன்ட் டு பி mod n and சி இஸ் காங்குரன்ட் டு டி mod n இருந்தனால add these two side and these two side we get a plus c is congruent to b plus d modulo n நம்மளுக்கு தெரியும். இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ சிமிலரா நம்ம என்ன பண்றோம்னாக்கா குரூப் தியரியில் இந்த மாதிரி கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் த மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் ஜி. இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் காங்குரன்ட் டு பி mod k and c is congruent to d mod k அப்படின்னா தென் ஏசி இஸ் காங்குரன்ட் டு பி mod k வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இது எல்லா சப் குரூப்புக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் இந்த ஈக்குவேஷனு. சம் சப் குரூப்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சம் சப் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது எந்த மாதிரி சப் குரூப்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்றதை நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ அப்போ சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் சப் குரூப்ஸ் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த சப் குரூப்ஸை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு கே வந்து சப் குரூப் ஹச் வந்து குரூப்பாக இருந்தால் நம்மளுக்கு அந்த கேஏன்றது கலெக்ஷன் ஆஃப் ரைட் கோசெட், தட் இஸ் ரைட் கோசெட் தான் கேஏ. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஏ இருந்ததுன்னா ரைட் கோசெட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இருந்தால் லெஃப்ட் கோசெட். இது நம்ம படிச்சுக்கோம். ஸோ ஆல் மல்டிபிள் ஆஃப் ஏ தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் ரைட் கோசெட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இருந்தால் லெஃப்ட் கோசெட்னு தெரியும். ஸோ நம்ம ஜென்ரலாக அந்த டைகட்டல் குரூப்பில் தான் வந்து மேக்ஸிமம் அது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எந்த டெஃபினிஷன் டைகட்டல் குரூப்பாக போயிடுவாங்க. ஸோ டைகட்டல் குரூப்பில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆர் நாட்ன்றது என்னென்ன அகைன் ரீகால் பண்ணீங்க. ஆர் நாட்ன்றது என்னது, அப்படியே 0 டிகிரி ரொட்டேட் பண்ணாம அப்படியே இருக்கிறது. ஓகே, 1 2 3 அந்த மாதிரி அப்படியே சிம்பிள்ஸ் இருக்குதான் வந்து ஆர் நாட்டு. R1ன்றது 90 டிகிரி ரொட்டேட் பண்றது. ஓகே, அதே மாதிரி R2ன்றது 180 டிகிரி, R3ன்றது 270 டிகிரி, R4ன்றது ஐடென்டி ஆயிடும். ஸோ அப்புறம் அதே மாதிரி இந்த D4ன்றது y = x லைனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் பண்றது. அதே மாதிரி இன்னொன்று ஹெச்டி நம்ம நோட் பண்ணுவோம் நிறைய. இதை வந்து இந்த லைனை பொறுத்து இந்த 2 பாயிண்ட் இங்கே இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நம்ம எல்லாமே பார்த்துக்கோம். அதுதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஹெச்டி இது வந்து நம்மளுக்கு அந்த குரூப் ஆப்ரேஷன் தெரியும் இதில் அந்த D4ல. ஓகே, இங்கே 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ அதில் சப் குரூப் வந்து இந்த R0ம் வியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ வின்றது என்னன்னா அது நம்ம எத்தனை டைரக்ஷனாக ரொட்டேட் பண்ணுறோம்னு மறந்துச்சு. இது நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரொட்டேஷன், இது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ இது சப் குரூப்பா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது சப் குரூப்னா R0ன்றது ஐடென்டி எலமெண்ட். ஓகே, இப்போ வி இருக்கு. அப்போ இது சப் குரூப்னா வியை 2 டைம் V² பண்ணா ஐடென்டி வரணும். அதுக்குள்ளே வரணும். ஒன்று V² = V வரணும். V² = V வந்தா அது V ஐடென்டி ஆயிடும். அப்போ V² இந்த டேபிள்ல இந்த வியும் இந்த வியும் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்திருக்கு பாருங்க, R0 ஐடென்டி எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து சப் குரூப் ஆயிடுது. V² = ஐடென்டி. ஸோ அப்போ விக்கு வி தான் இன்வெர்ஸ். ஸோ அப்போ திஸ் ஃபார்ம் இஸ் சப் குரூப் இன் D4. இப்போ ஏதோ ஒரு டின்னு ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த டின்றது இந்த எலமெண்ட். ஓகே, இப்போ அந்த எலமெண்ட் வந்து இந்த கேல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்றீங்க. R0 காம்போசிட், ஏன்னா இங்க எல்லாமே காம்போசிட் ஆப்ரேஷன் தான். ஸோ R0 காம்போசிட் டி, அதுக்கப்புறம் வி காம்போசிட் டின்னு வரும். ஸோ R0 காம்போசிட் டி வந்து டி தான், ஏன்னா R0 வந்து ஐடென்டி எலமெண்ட் டி தான் வரும். இப்போ வி காம்போசிட் டி, இப்போ வி கூட டியை காம்போசிட் பண்ணா என்ன வருது, R3 வருது. ஓகே, ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் R3. ஸோ அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் டிகே நீங்க கண்டுபிடிச்சினாக்கா அதே மாதிரி டி காம்போசிட் R0, டி காம்போசிட் R0. எனவே டி காம்போசிட் R0 வந்து டி தான். இப்போ டி காம்போசிட் வி என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டி, அதுக்கப்புறம் வி, அது என்ன வந்திருக்கு பாருங்கனாக்கா R1 வருது. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஓகே, எது இந்த ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்றதோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்றதோ ஈக்குவல் கிடையாது. சப்போஸ் என்ன சொல்றாங்க, டி டைம்ஸ் கேபிட்டல் கே ஈக்குவல் டு கேபிட்டல் கே டைம்ஸ் டி. இந்த ரைட் கோர்ஸும் லெஃப்ட் கோர்ஸும் ஈக்குவல் கிடையாது ஜென்ரலா. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டு ஜென்ரலாக வந்து இந்த கேடி நாட் ஈக்குவல் டு டிகே. அப்போ சில குரூப்ஸ்க்கு நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி குரூப்புக்கு நடந்தால் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. லெட் n be the sub group of அதே D4ல தான் எக்ஸ்ட்ரா அந்த R0, R1, R2, R3 எடுத்துக்கும். அண்ட் தென் வின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது ஒரு ஆப்ரேஷன், அது ஒரு எலமெண்ட் இன் D4. வின்றது ஒரு எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட் வந்து அந்த சப் குரூப் எல்லா எலமெண்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் மல்டிப்ளை பண்ணி அந்த டேபிள் வச்சு நீங்கள் இந்த எலமெண்ட் வந்துடும்.
ஸோ சிமிலர் ரைட் ஹேண்ட் சைடு இந்த பி எண்ணெய் கூட எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு சேம் இதுவே கிடைச்சிடும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேசஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா என்வி ஈக்குவல் டு வி என்னன்னு கிடைக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் எவரி ரைட் கோஸ்ட் வந்து லெஃப்ட் கோஸ்ட்டாக வந்துடுது இந்த எண்ணெய் எடுத்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம், வேற எந்த ஒரு எதுத்தாலும் ஈஸியாக வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் ஈக்குவல் வருது, முன்னாடி கேஸில் வந்து வேற மாதிரி இருக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணி தான் டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம். என்னன்னாக்கா a subgroup n of a group G is said to be normal if the right coset equal to left coset at any point, at any element A in G. The right coset of A and the left coset of A வந்து ஈக்குவலா இருந்தனாக்கா then we say n is a normal subgroup. ஸோ அப்போ நார்மல் சப்குரூப்னா ஃபர்ஸ்ட் சப்குரூப்பாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம எண்ணெய் வச்சு நம்ம ரைட் கோஸ்ட் லெஃப்ட் கோஸ்ட் கண்டுபிடினா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஃபார் எவரி எலமெண்ட் ஏ இன் ஜி. அப்படி இருந்தால் அந்த சப்குரூப் வந்து நார்மல் சப்குரூப் சொல்கிறோம். ஓகே, அப்போ நம்ம ப்ரீவியஸ் நார்மல் இல்லைன்னா அர்த்தம் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ரெண்டுமே நாட் ஈக்குவல் இல்லைன்னா அது நார்மல் சப்குரூப் இல்லை. ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எக்ஸசைஸில் இது வந்து நார்மல் சப்குரூப் கிடையாது, ஆனால் சப்குரூப் தான் நார்மல் சப்குரூப் கிடையாது. ஏன்னாக்கா இந்த ஒரு எலமெண்ட் டிக்கு வந்து ரெண்டுமே நாட் ஈக்குவல், அதனால நார்மல் சப்குரூப். ஸோ அப்போ இந்த கேசஸ் நீங்கள் பாருங்க, இப்போ இதுக்கு வி ஈக்குவலாக இருக்குது, நீங்கள் எல்லா எலமெண்ட்டுக்கும் செக் பண்ணணும். மீதி இருக்க அச்சு எல்லாத்துக்கும் அது இங்கே பார்த்தீங்கன்னாலே பார்த்தோம் எல்லாமே ட்ரூ தான் செக் பண்ணி போட்டுருக்காங்க. தேர்ஃபோர் இந்த எண்ணெய் வந்து ரைட் கோசெட் ஆஃப் எனி எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஃப்ட் கோசெட் ஆஃப் எனி எலமெண்ட், ரைட். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் இன் D4. ஓகே, ஸோ இப்போ பார்த்தா அதை சொல்லியிருப்பாங்க திஸ் n இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் D பட் K இஸ் நாட் நார்மல் இன் D4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னா மீனிங் என்னன்னு பார்க்கணும். NA ஈக்குவல் டு ஏ என்ன. ஸோ இஃப் n இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் அன் எப்ளின் குரூப். ஸோ அப்போ எப்ளின் குரூப்ல எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். NA ஈக்குவல் டு ஏ, தட் மீன்ஸ் வாட், எனி சப் குரூப் ஆஃப் அன் எப்ளின் குரூப் இஸ் நார்மல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு எப்ளின் குரூப்ல எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ ஏதோ ஒரு சப் குரூப் n இருக்கு, இது ஆல்வேஸ் நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது ஆல்வேஸ் நடக்குன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ எப்ளின் குரூப்ன்றதுல ஏல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் NA ஈக்குவல் டு AN கண்டிப்பாக நடக்கும் எல்லா எலிமெண்ட், ஏன்னா எல்லாமே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால எனக்கு n இன் n தான் வேரி ஆகுது. தேர்ஃபோர் இன் ஜென்ரலாக வந்து இந்த பக்கம் ஒரு செட்டு n வேரி பண்ண ஒரு செட்டு கிடைக்கும், இந்த பக்கம் ஒரு செட்டு கிடைக்கும், ரெண்டு செட்டு ஈக்குவல் ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே என்னன்னாக்கா ரெண்டு செட்டு தான் ஈக்குவல். இப்போ அப்படின்னா என்ன, இந்த பக்கம் ஒரு n டைம்ஸ் ஏன்னு கிடைக்குன்னா அதே இது வந்து a டைம்ஸ் n இருக்கணும் அவசியம் கிடையாது. இங்க பக்கம் ஃபார் சம் n1 இருக்கும். ரெண்டு செட்டு ஈக்குவல்னா இங்க இருக்க எலிமெண்ட் இங்க ஏதோ n இருக்குன்னா அது இங்க இருக்கிற ஏதோ ஒரு a n1 தான் ஈக்குவல் ஆகும். a n இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ a n-வே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ரெண்டு செட்டு ஈக்குவல் ஆகலாம், இங்க இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். ஸோ இங்க ஜென்ரலா ஒரு எண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏவை கொடுத்தீங்கன்னா AN ஈக்குவல் டு NN தெரியும். ஓகே, இது எல்லா எண்ணுக்கும் ட்ரூ. அப்போ இந்த கலெக்ஷன் ஃபுல்லா எடுக்கிறீங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் NA சச் தட் இங்க வந்து சாரி AN. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஆல் NA சச் தட் என்ன தான் வேரி பண்றீங்க எண்ணில், இது ஒரு செட்டு தெரியும். ஓகே, நேச்சுரல் நம்பர் கிடையாது, ஜஸ்ட் இந்த சப் குரூப். பட் NA தான் AN தெரியும், தேர்ஃபோர் இது ஈக்குவல் டு AN செட்டுன்னு வரும். ஸோ அதனால எனி சப் குரூப் எப்ளின் குரூப்ல எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் அது நார்மல் சப் குரூப். ஸோ இது வந்து நீங்க இப்போ கிளியரா வந்து Q வந்து அண்டர் பிளஸ் பொறுத்து எப்ளின் குரூப், நம்மளுக்கு Z வந்து சப் குரூப் ஆஃப் Qன்னு தெரியும். தேர்ஃபோர் Q இஸ் Z இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் Qன்னு வரும். ஸோ அப்போ எப்ளின் குரூப்ல நீங்க நார்மல் சப் குரூப் செக் பண்றதுக்கு சப் குரூப் செக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 பார்த்தீங்கன்னாக்கா லெட் M பி த சப் குரூப் R0, R2. ஏன்னா R2 ஸ்கொயர் யாருனாக்கா R2 ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டியே வரும். ஓகே, தேர்ஃபோர் இது வந்து சப் குரூப் ஆயிடும். ஓகே, R0 இருக்கு, R0 தான் அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து அந்த ஆப்ரேஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், இப்போ ஆப்ரேஷன் டேபிள் வந்து அந்த R0 காம்போசிட் ஏவும் A காம்போசிட் R0 ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா R0 இருந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட், அது கூட எந்த எலிமெண்ட் நீங்க ரைட் ஹேண்ட் சைடு காம்போசிட் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காம்போசிட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். மற்ற எலிமெண்ட் இருக்கு தானே, அதுக்கு R2 செக் பண்ணுங்க. R2க்கும் வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்க அந்த A வந்து நீங்க வேரி பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த R2 வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை. தேர்ஃபோர் இது வந்து ஒரு நார்மல் சப் குரூப். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது வந்து சென்டர் ஆஃப் த குரூப்ல தான் ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று அந்த R0, இன்னொன்று வந்து R2, இது மட்டும் தான் சென்டர்ல இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த சென்டர் வந்து நார்மல் சப் குரூப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பண்ண போறோம். எனவே திஸ் இஸ் நார்மல் சப் குரூப். இந்த M வந்து நார்மல் சப் குரூப் இன் D4. ஸோ அப்போ D4ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா யாரெல்லாம் நார்மல் சப் குரூப், யாரெல்லாம் சப் குரூப், ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் சப் குரூப் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல யாரெல்லாம் நார்மல் சப் குரூப், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஸோ அதனால அந்த D4ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிங்க, ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட ஆர்டர் என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்க. அதுல சென்டர்ல இந்த அது ஜென்ரலா இன்னொன்று இருக்கு, D2N வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் ஆர்டர். இந்த N வந்து ஆட் நம்பரா இருந்தா ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கும் D4ல, D ஜென்ரலா ZTNல. N வந்து ஆட் நம்பரா இருந்தா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் வந்து இந்த சென்டர்ல இருக்குன்னு ஒரு ரிசல்ட் வரும். அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி.
ஸோ இதுல இருந்து நான் வந்து என்னன்னா இந்த M தான் சென்டர், therefore the center of D4 is a normal subgroup of the group D4. இப்போ சென்டர் நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படிச்சோம். சென்டர் ஆஃப் ஜினா என்னது? செட் ஆஃப் ஆல் சி சச் தட் சி காம்போசி சாட்டிஸ்ஃபை த காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் எவரி எலமெண்ட் ஜி இன் ஜி. ஓகே, ஸோ எல்லா எலமெண்ட் கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த எலமெண்ட்லாம் கலெக்ஷன் தான் யாரு? இசட் ஆஃப் ஜி. இதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் த குரூப் பேரு. ஸோ இது வந்து நார்மல் சப் குரூப் சொல்லுவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சப் குரூப்னு சொல்லியாச்சு. ஓகே, அது சப் குரூப் செஷன் படிக்கும் போதே நம்ம சப் குரூப் சொல்லியாச்சு. இப்போ இது நார்மல் சப் குரூப் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நார்மல் சப் குரூப் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் சொல்லுவோம். இங்க இதை வேணா பேர் என்னன்னு வச்சிங்களா, உங்க கன்வீனியன்ட்டுக்காக என்னன்னு வச்சிங்க. அப்போ ஏன்னு எந்த ஒரு எலமெண்ட் ஜியில் கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? NA ஈக்குவல் டு AN சொன்னா போதும். அதாவது ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் சொல்லிட்ட போதும், நம்மளுக்கு வந்து நார்மல் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு எலமெண்ட் ஏ வந்து ஜியில் எடுக்கிறீங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இது இருக்குன்னு சொல்லணும். நீங்க சிம்பிளி டெஃபினேஷன் யூஸ் பண்ணாலே வந்துடும். ஏன்னாக்கா இந்த அப்போ இங்க இருக்க எந்த ஒரு எலமெண்ட்டும் கண்டிப்பா இங்க இருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த ரைட் கோசெட்ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இந்த இசட் ஆஃப் ஜியில் ஒரு எலமெண்ட் சின்னு இருக்கும், இன்டி ஏன்னு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கலெக்ஷன்ல தான் இருக்கும். பட் இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னாக்கா இந்த சி எங்க எடுத்திருக்கீங்கன்னாக்கா இசட் ஆஃப் ஜியில தான் எடுத்திருக்கீங்க. இசட் ஆஃப் ஜியில் ஒரு எலமெண்ட், அதாவது எல்லா எலமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன் பர்டிகுலர் அந்த ஏ கூட சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேர்ஃபோர் ஏ டைம் சின்னு வரும். தேர்ஃபோர் இது எங்க இருக்குனாக்கா அந்த ஏ டைம் சி வந்து ஏ, அந்த சி எங்க இருக்கு? இசட் ஆஃப் ஜியில் இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஈக்குவலா வந்துடும். தட் இஸ் சிம்பிள். ஓகே, தேர்ஃபோர் the center of the any group is always a normal subgroup. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா the conditions இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா NA ஈக்குவல் டு A, இந்த ரைட் கோசெட் ஈக்குவல் டு லெஃப்ட் கோசெட் வந்து does not imply that NA ஈக்குவல் டு AN. அதே N தான் ஈக்குவலா இருக்கணும். இந்த NA வந்து வேற ஏதோ A N1க்கு ஈக்குவலா இருக்கும். அதே ANக்கு அதே N தான் இங்கேயும் வரணும் அவசியம் கிடையாது. ஓகே, இங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது இங்க இருக்க எலமெண்ட் என்னன்னாக்கா ANக்கே போகணும் அவசியம் கிடையாது. A சம் M1 N1க்கு போகும். ஓகே, ஸோ அதான் கீப் இன் மைண்ட். அது வந்து கரெக்டாக வச்சுங்க. ஆல்வேஸ் செட் ரெண்டு செட் ஈக்குவல், அவ்வளவுதான். இங்க இருக்க எலமெண்ட்ஸ் அங்க இருக்கும், அங்க இருக்க எலமெண்ட்ஸ் தான் இங்க இருக்கும், அவ்வளவுதான். தவிர கரெக்டா இங்க இருக்கிற NA வந்து அங்க இருக்கிற ANக்கு தான் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகே, அது சம்டைம்ஸ் எபிலியன் குரூப்பா இருந்தா இருக்கும், மற்ற டைம்ல இருக்காது, ஜென்ரலா கிடையாது. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸாம்பிள் 7 பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து நார்மல் சப் குரூப் சொல்லியாச்சு. இந்த R0, R1, R2, R3 எல்லாம் நார்மல் சப் குரூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லா எலமெண்ட் கூடயும் வந்து இது நடக்கும். அதனால இது நார்மல் சப் குரூப். ஓகே, யூ கேன் ஈஸிலி யூஸ் ஃபார் திஸ் நெக்ஸ்ட். ஸோ அதான், இது வேற எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே அந்த D4ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த D4ல வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்துங்க. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் தியரம். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த ஏ காங்கிரூட் பி மாடு அந்த சப் குரூப் கே அட் பி மாடு சி இருந்தா டிஆ இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் எப்போ நடக்குனாக்கா சப் குரூப் நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் தான் இந்த இன்இக்வலிட்டி ட்ரூவாக இருக்கும் போது ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஜென்ரல் சப் குரூப்ல ஸ்பெஷல் டைப் ஆஃப் சப் குரூப்புக்கு மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன் ட்ரூவாக இருக்கும் போது அது என்னன்னாக்கா இஃப் n இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி தென் if A is congruent to B mod n and C is congruent to D mod n, then the product AC is congruent to B D mod n இருக்கும். எப்பனாக்கா n வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும்போது. ஸோ அதை நீங்க வந்து இது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணி சிம்பிளா புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொபோசிஷன் நார்மல் சப் குரூப் கேரக்டரைசேஷன். ஓகே, the following are equivalent. if n is a normal subgroup of G சொல்றதுக்கு நம்ம என்ன சொன்னா போனாக்கா A inverse n times A is a subset of n for all A. Okay, இந்த A inverse n times A ன்றது என்னது? set of all A inverse n A where n in n. ஓகே, ஒன்று இந்த கண்டிஷன் சொல்லுவோம். இந்த A ஃபர்ஸ்ட் A inverse இதை போட்டாலும் அதுவும் ஈக்குவலர் தான். ஸோ தட் இஸ் A inverse is a subset of n for all A சொன்னாலும் n is a normal subgroup. இது ஒன் இஸ் இது வந்து இதை ப்ரூவ் இதை அசிம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணலாம், இதை அசிம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணிடலாம். தட் இஸ் சிம்பிள். ஓகே, அண்ட் தென் 4 என்ன சொல்றது? A inverse n equal to n இருந்தாலும் ஃபார் ஆல் ஏக்கு n is a normal subgroup. இல்லைன்னா இந்த A inverse ஃபர்ஸ்ட் ஏவை ஃபர்ஸ்ட்டும் A inverse செகண்ட் போட்டா அதுவும். ஸோ இது அந்த அஞ்சுத்துல எது நடந்தாலும் we say n is a normal subgroup. ஓகே, அது ப்ரூவ் பண்ணி கோ த்ரூ பண்ணிடுங்க. நாம ஆனால் ஒரிஜினல் டெஃபினிஷன் அது ரைட் கோசெட் ஈக்குவல் டு லெஃப்ட் கோசெட் தான் வந்து ஒரிஜினல் டெஃபினிஷன் ஃபார் நார்மல் சப் குரூப். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இது ஈஸியாக செகண்ட் ப்ரூவ் பண்ணிடலாம். A இன்வெர்ஸை வந்து ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டி ஆயிடும், சப்செட் வந்து ஈக்குவலாக வந்துடும். ஸோ அதனால இதுவே வந்துடும் டேரக்டா. ஸோ ஒரிஜினல் டெஃபினிஷன் அது ரைட் கோசெட் ஈக்குவல் டு லெஃப்ட் கோசெட். பட் கேரக்டரைசேஷன் என்னது? இந்த A இன்வெர்ஸ் n A இஸ் சப்செட் ஆஃப் n சொன்னா போதும், இல்லைன்னா AN A இன்வெர்ஸ் சப்செட் ஆஃப் n, இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவல் அது சொன்னா போதும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணி கோ த்ரூ பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் 9 என்ன சொல்லுது? இந்த சிமெட்ரி குரூப்ல வந்து இது ஒரு ஐடென்டி பெர்முட்டேஷன். இது வந்து யாருனாக்கா 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1 அண்ட் தென் அதனுடைய இது
ஸோ 1 2 3 இந்த 3 சைக்கிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஐடென்டி பெர்முட்டேஷன், அப்புறம் இதோட இன்வெர்ஸ் எங்கேயாவது 1 1 goes to 3 3 goes to 3 this one. ஸோ இது வந்து மூணுமே வந்து சப் குரூப்பாக இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து இது வந்து நார்மல் சப் குரூப்பா அப்படின்னு கணுமே, இது ஈஸியாக வந்து நார்மல் சப் குரூப்பாக வந்துடும். நீங்கள் செக் பண்ணி ஓகே. நார்மல் சப் குரூப் ஆஃப் S3. அப்போ S3 எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த இதில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த A இன்வெர்ஸ் NA இஸ் சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லணும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. இப்போ சம் எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லுதுனாக்கா, let K be the subgroup of the group G and A is an element in G. Prove that if the right coset equal to this K, that is AK equal to K, if and only if A belongs to K. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த சப் குரூப்லேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே எங்கே நார்மலாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி இது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த பக்கம் சப் குரூப் இருந்தாலும் கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் இந்த கேல இருக்கும். அப்போ இதில் ஏதோ ஒரு எலமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இங்கே ஓகே. இப்போ இந்த கேஏ பாருங்க, கேன்றது எப்படி இருக்குன்னு வச்சுங்களா, A1 A2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, இதான் கே. இப்போ ஏ டைம்ஸ் கேன்றது என்னன்னாக்கா, இந்த ஏவை ஒவ்வொரு எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இ டைம்ஸ் ஏ வந்து ஏ தான் வரும். ஸோ மீதி A1 A2 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரெண்டு செட்டு ஈக்குவல் வந்துடுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு செட்டு ஈக்குவலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஏ கண்டிப்பாக இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். அப்போ ஏ இந்த செட்டுக்குள்ள இருக்கு, அப்போ ஏ கண்டிப்பாக அந்த கேல தான் இருந்தாகும். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் செட், கார்டினேட் ஈக்குவல்ன்றது அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல். அப்புறம் இங்க இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும், அங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இங்கே வந்து ஏ இருக்கு, இந்த ஏ கேல வந்து ஏ இருக்கு, therefore ஏ வந்து கேல வந்துடும். therefore that is we already prove this one. ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, நாம என்ன சொல்லியிருக்கோம், அந்த காங்குரண்ட் ஏ இஸ் காங்குரண்ட் டு பி மாட் கே அண்ட் சி இஸ் காங்குரண்ட் டு டி மாட் கே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஏசி இஸ் காங்குரண்ட் டு பி டி மாட் கேவா இருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த கே. ஸோ கே வந்து இந்த சப் குரூப் எடுத்துக்கிறாங்க, R0, V in D4. அப்போ இந்த ஏன்றது யாருனாக்கா R1, பின்றது யாரு டி, மாடுலோ கேவா இருக்கும், அண்ட் திஸ் இஸ் மாடு கேவா இருக்கும். ஆனால் இந்த நடித்து ப்ராடக்ட் பண்ணும்போது காம்பசிட்டாக இருக்கு. ஸோ அப்போ அது ட்ரூவா இல்லாததுக்கு எக்ஸாம்பிள் எங்கன்னாக்கா D4ல வந்து இந்த R0 பியை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஏன்றது R1, பின்றது அந்த டி, அதே மாதிரி இங்கே சின்றது R2, டின்றது ஹச்னு எடுத்தீங்கன்னா இது நடக்காது. ஓகே, ஸோ அதான் எக்ஸசைஸ். ஸோ தேர்ட் வந்து இதில் சிம்பிள், ப்ரூவ் தட் n இஸ் a நார்மல் சப் குரூப் பை லிஸ்டிங் த ஆல் ஆஃப் இட்ஸ் ரைட் கோசெட் அண்ட் லெஃப்ட் கோசெட். ஸோ அப்போ டியில் ஒவ்வொரு எலமெண்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் ஏன்னு ஏதோ ஒரு எலமெண்ட் D4ல எடுக்கிறீங்கன்னு நீங்கள் ஏஎன் ஈக்குவல் டு NA. அப்போ NA நீங்கள் சொல்கிறத விட முதல் ரைட் கோசெட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் கோசெட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். அப்போ கரஸ்பாண்டிங் எல்லாமே ஈக்குவலாக செக் பண்ண சொல்லுவோம். அதான் இது. ஓகே, அதை நீங்கள் டேபிள் பார்த்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். என்ன கொடுத்தாச்சு, அந்த டேபிளில் போயிட்டு காம்போசிட் டேபிள் என்னன்னு பார்த்து டிஃபைன் பண்ணி நீங்கள் எல்லா ரைட் கோசெட்டும் ஈக்குவலாக வருதா, எல்லா லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம் தான். பட் ஆனால் இங்கே வந்து நார்மல் சொல்லணும். அப்போ முதல்ல லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, லிஸ்டிங் ஆல் த ரைட் கோசெட் அண்ட் லெஃப்ட் கோசெட். அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டா போதும், அது நார்மல் சப் குரூப் வந்துடும். ஓகே, தட் இஸ் டேக் எக்ஸசைஸ். இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, இஃப் G இஸ் a group, show that the singleton E and G, அது நம்மளுக்கு சப் குரூப் தெரியும், தட் இஸ் ட்ரிவியல் சப் குரூப்ஸ். அது வந்து என்னதுன்னா நார்மல் சப் குரூப் சொல்லணும். ஸோ அப்போ நார்மல் சப் குரூப் சொல்றதுன்னா என்ன சொல்லணும், இதில் ஒரு எலமெண்ட்டு எனிவே இது என்னன்னு இப்போதைக்கு வச்சுங்களேன், இது சிங்கிள்டன் ஏ என்னன்னு வச்சுக்கோம். இப்போ அதை நாம் நார்மல் சப் குரூப் சொல்லணும். ஓகே, ஸோ வி டேக் n ஈக்குவல் டு நார்மல் சப் குரூப். ஸோ n ஈக்குவல் டு சிங்கிள்டன் E. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், NA ஈக்குவல் டு AN ஃபார் ஆல் A அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் n வந்து ஐடென்டி எலமெண்ட் கொடுன்றதுல நீங்கள் EETAவும் ANTயும் ஈக்குவல் தான். ஸோ அதனால அது ரைட் கோசெட் ஈக்குவல் டு லெஃப்ட் கோசெட் வந்துடும் ஃபார் எனி ஏக்கு, இந்த n ஈக்குவல் டு சிங்கிள்டன் E அப்படின்னா. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். சிமிலர்லி இதுவும் வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப் வந்துடும், ஏன்னா அதை ஹோல் குரூப்பே அதை எடுத்துருந்தா வந்து. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, consider a set of all matrix is of the form upper triangular matrices A, B, 0, D with the condition that AD is not equal to 0. That is, the determinant is not equal to 0. So therefore, this form a group with respect to multiplication, matrix multiplication கொடுத்தா group. ஏன்னா இங்கே 0 கிடையாது. ஓகே, அதனால அடிஷன் பொறுத்து குரூப் கிடையாது, மல்டிபிளிகேஷன் பொறுத்து குரூப். இதில் வந்து ஒரு சப் குரூப் என்ன எடுக்கணும்னா, டயகனலில் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அந்த பியை வந்து ஆரில் வேரி பண்ணுறோம். இது வந்து சப் குரூப் நம்ம ஆல்ரெடி போன சப் குரூப் ப்ராப்ளத்திலேயே சப் குரூப் குரூப் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன சொல்லணும்னாக்கா நார்மல் சப் குரூப் சொல்லணும். ஸோ அப்போ நார்மல் சப் குரூப் சொல்றது நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, இங்கே அந்த தியரத்தில் இருக்கிறதான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு எலமெண்ட்டு, இங்கே ஒரு எலமெண்ட்டு,
நீங்க ஆக்சுவலா என்ன சொல்லுவோம், ஏ இன்வர்ஸ் n டைம்ஸ் ஏ இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் இந்த செட்டுன்னு சொல்லணும். ஓகே, இதான் நார்மல் சப் குரூப். இல்லைன்னா ஏஎன் ஏ இன்வர்ஸ் ஏதோ ஒன்று சொன்னா போதும். ஓகே, இது சப்செட் ஆஃப் என். அப்படின்னா என்ன சொல்லுவோம், இதுல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது இந்த எண்ணில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ இதுல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது எந்த ஃபார்மேட் இருக்குனாக்கா ஏ இன்வர்ஸ் சம் ஸ்மால் என் டைம்ஸ் ஏன்னு இருக்கும். இங்கே எடுத்து இதை வந்து எண்ணில் இருக்குன்னு சொல்லணும். அப்போனா அது ஈக்குவல் டு சம் n1 அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ எண்ணில் இருக்குன்னு சொல்லணும். எண்ணில் இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்க போறீங்க. ஏதோ ஜென்ரலாக ஒரு எலமெண்ட் ஏ பி 0 டி. இப்போ ஏ இது ஏ, அப்புறம் எண்ணில் ஒரு எலமெண்ட் ஜென்ரல் எலமெண்ட் ஆர்பிட்ரியாவே எடுக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கல, ஆர்பிட்ரியாவே எடுக்கும் இது. இப்போ இதோட இன்வர்ஸ் இங்கே எழுதணும். ஓகே, ஸோ இதோட இன்வர்ஸ் என்னது, டிட்டர்மெண்ட் வந்து பிடி. ஸோ அப்போ 1/1/AD சாரி 1/AD. ஸோ ஏடி வந்து வெளியே வந்து இங்கே இருக்கும். அதை நான் தூக்கி ஃபர்ஸ்ட் டைமாக எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம், இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க, ரைட். அப்புறம் இங்கே மைனஸ் போடுவாங்க, கரெக்ட். 0 -0 போட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும்னாக்கா இங்கே 1 இங்கே 0 இங்கே 1 இங்கே சம் ரியல் நம்பர்ஸ் வரப்போகும். ஸோ அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எண்ணில் இருக்க ஃபார்மேட்டில் மாதிரி இருக்குது. தேர்ஃபோர் n இஸ் நார்மல் சப். ஸோ அவ்வளோதான், நம்ம ஜென்ரலாக எடுத்து ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணிச்சு. தேர்ஃபோர் நார்மல் சப்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் என்னன்னா, ப்ரூவ் தட் திஸ் இஸ் எ சப் குரூப் ஆஃப் S3 பட் நாட் நார்மல். முதல் இது வந்து சைக்கிள் நோட்டேஷன் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சைக்கிள் நோட்டேஷன் யாரு, 1 goes to 2, 2 goes to 1 முடிஞ்சு போச்சு. அப்புறம் இது வந்து கடைசி ஐடென்டி எலமெண்ட். ஸோ அப்போ இங்கே ரெண்டு எலமெண்ட் இருக்க சப் குரூப் தான் இருக்கு. ஸோ இது ஆல்வேஸ் சப் குரூப் தான், ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஐடென்டி ஆயிடும். ஏன்னா இது லென்த் 2 ஆர்டர் 2 தேர்ஃபோர் ஸ்கொயர் பண்ண ஐடென்டி, தேர்ஃபோர் திஸ் சப் குரூப். இது நார்மல் சப் குரூப் இல்லைன்னு சொல்றதுக்கு S3 நம்ம என்ன சொல்லுவோம், S3 ஒரு எலமெண்ட் எடுத்து இது மேக்ஸிமம் ஐடென்டி எடுத்து செக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதனால மற்ற நான் ஐடென்டி எலமெண்ட் வச்சு செக் பண்ணும். அந்த ஏ இன்வர்ஸ் அது வந்து இருக்கா இந்த செட்டுக்குள்ள அப்படின்னு செக் பண்ணும். அது வராது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதோ 3 சைக்கிள்ஸ் எடுத்துங்க, 3 சைக்கிள் எடுத்து இது கூட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது இங்கே வருதான்னு செக் பண்ணுங்க, வராது. Therefore, this is normal, is a subgroup but not normal. இப்போ 7th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குரூப் கொடுத்துருக்காங்க, ஜியும் ஹெச்ன்றது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஜி கிராஸ் ஹெச் வந்து அகைன் இஸ் சப் குரூப். எப்படி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணணும்னா கோஆர்டினேட் சைஸ் ஆப்ரேஷன் தான் டிஃபைன் பண்ணும். இப்போ இங்கே போயிட்டு ஒரு நார்மல் சப் குரூப் எடுக்கிறோம். என்னன்னாக்கா இந்த செகண்ட் கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஈன்னு, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியில் ஃபுல்லாக வேரி பண்ணுறோம். ஆக்சுவலாக அது என்னன்னாக்கா இன்னும் ஜி கிராஸ் சிங்கிள்டன் இ தான் அது. ஓகே, திஸ் இஸ் எ நார்மல் சப் குரூப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் ஆஃப் ஜி கிராஸ் ஹெச். அப்போ இது நார்மல் சப் குரூப் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கணும், இங்கே எல்லாமே ஆர்டர், இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கணும். அப்போ ஜி கிராஸ் ஹெச்சில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். நீங்கள் ரெண்டு இந்த ஜிஹெச் இன்வெஸ்ட் பண்ணினாக்கா இதுக்குள்ள இந்த ஃபார்மேட்டில் வரணும். தட் இஸ் செகண்ட் கோஆர்டினேட் ஆல்வேஸ் ஈயாக தான் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஏதோ ஒரு நம்பர் இன் ஏதோ ஒரு எலமெண்ட் இன் ஜின்னு இருந்தால் போதும், இது நார்மல் சப் குரூப். ஸோ சிமிலராக நீங்கள் இன்னும் அப்படியே கேட்கலாம், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஈயாவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் கோஆர்டினேட் வந்து அச்சில் வேரி பண்ணிங்கன்னா தட் இஸ் இ கிராஸ் சாரி திஸ் சிங்கிள்டன் இ கிராஸ் ஹெச் வந்து again is a normal subgroup in G cross H. Okay, therefore இப்போ 8th வந்து list all the cyclic subgroup of a quaternion group. So quaternion group என்றது என்னது, plus or minus 1 plus or minus I plus or minus J plus or minus K. ஓகே, இதுதான் quaternion group. இதில் சப்குரூப்ஸ்லாம் யாருனாக்கா plus or minus 1 plus or minus I ஒரு சப்குரூப், இல்லைனா plus or minus 1 plus or minus J ஒரு சப்குரூப், and then plus or minus 1 plus or minus K is வந்து சப்குரூப். ஸோ இது எல்லாமே சைக்ளிக் சப்குரூப், ஏன்னா இது ஜென்ரேட்டட் பை I, ஜென்ரேட்டட் பை J, ஜென்ரேட்டட் பை K. ஸோ அப்போ மூணுமே வந்தது. அப்புறம் தனியாக இது மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும் எடுத்தீங்கன்னா அது ஒரு சப்குரூப் ஆகிடும். ஸோ அப்போ மொத்தமாக 4 சைக்ளிக் சப்குரூப் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் நார்மல் சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு எக்ஸசைஸ், அதை நீங்கள் போட்டுங்க. லிஸ்ட் ஆல் த சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் த குவாட்டர்னியன் குரூப் யாரு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்றது ஒன்று, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது அப்புறம் அந்த எல்லாமே. அப்போ மொத்தம் 4 சப்குரூப் கிடைக்கிற சைக்ளிக் சப்குரூப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் சொல்லணும், ஸோ தட் ஈச் ஆஃப் தி சப்குரூப் இஸ் இன் பார்ட் ஏ இஸ் நார்மல் சப்குரூப் சொல்லணும். ஸோ இது வந்து குவாட்டர்னியன் இது வந்து என்னன்னாக்கா எல்லா சப்குரூப்புமே நார்மல் சப்குரூப். நம்மளுக்கு தெரியும் எப்ளின் குரூப்ல எல்லா சப்குரூப் நார்மல் சப்குரூப் தெரியும். அப்போ கான்வர்ஸ் ப்ரூவா, தட் இஸ் ஒரு குரூப்ல வந்து எல்லா சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப்பா இருந்தாக்கா அந்த குரூப் எப்ளினா இருக்கும்னா அது இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யாரு, குவாட்டர்னியன் குரூப். அதில் எல்லா சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப், பட் குரூப் இஸ் நான் எப்ளியன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள், அது நான் வச்சுக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம் பார்ப்போம்னா என்ன சொல்லுது, let n be the subgroup of the group G and suppose that A is an element in G. For each A in A there is B in G such that NA equal to B என்ன இருந்ததுனாக்கா then N is a normal subgroup. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, N வந்து சப்குரூப்பு, அந்த சப்குரூப் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா நீங்க எந்த ஒரு எலமெண்ட் A in A கொடுத்தாலும் there is a element B in A B in G such that NA equal to BN இப்படி நடந்ததுன்னா
தென் n இஸ் a நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ நார்மல் சப் குரூப் சொல்றதுக்கு என்ன சொல்லணும், ரைட் கோசெட் ரெண்டும் ஈக்குவல் சொல்லணும் அந்த சேம் எலமெண்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிடையாது, பி தான் இருக்கு. ஸோ இந்த ஆனால் இந்த இது யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லணும், ஏஎன் ஈக்குவல் டு என்ஏன்னு சொல்லணும் ஃபார் எனி ஏ. ஆனால் இந்த என் எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபார் ஈச் ஏ இன் ஜி தேர் இஸ் பி இன் ஜி சச் தட் என்ஏ ஈக்குவல் டு பிஜி. இது நடக்குது, பிஎன் நடக்குது. இது யூஸ் பண்ணி என்ன நார்மல் சப் ப்ரூவ் பண்ணுங்க, அது யோசிச்சா வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, இஃப் ஜி இஸ் ஏ குரூப் ப்ரூவ் தட் எவ்ரி சப் குரூப் ஆஃப் இசட் ஆஃப் ஜி இஸ் நார்மல். ஸோ நம்மளுக்கு தெரியும் இசட் ஆஃப் ஜின்றது ஒரு எப்ளின் குரூப் ஆக்சுவலா. ஏன்னா ஜி வந்து எப்ளின் குரூப் கிடையாது, ஆனால் இசட் ஆஃப் ஜின்றது எப்ளின் குரூப். ஏன் இசட் ஆஃப் ஜி வந்து எப்ளின் குரூப் அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்போ இசட் ஆஃப் ஜி எப்ளின் குரூப் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும், அதில் எந்த ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் ஒய் இந்த இசட் ஆஃப் ஜியில் எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லணும், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா, இன்னும் சொல்லணும்னா இப்போ எக்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இதை வந்து இதில் ஒரு சப் குரூப் எடுத்தா, அப்போ இது எப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும், எந்த ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் ஒய் எடுத்தாலும் இது நடக்கணும்னு சொல்லணும். கரெக்டா, ஸோ இது சொல்லிட்டா போதும் இசட் ஆஃப் ஜி இஸ் எப்ளின் குரூப். நம்மளுக்கு தெரியும் எப்ளின் குரூப்ல எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் நார்மல் சப் குரூப், அதனால வந்து நம்மளுக்கு அது ப்ரூவ் ஆயிடும். இப்போ எக்ஸ் இங்கே எடுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் எல்லா எலமெண்ட்டும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சரி பண்ணும், இன் பர்டிகுலர் ஒய் கூட நடக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ். தேர்ஃபோர் சிம்பிள். தேர்ஃபோர் இசட் ஆஃப் ஜின்றது ஒரு எப்ளின் குரூப் ஆக்சுவலா, எப்ளின் சப் குரூப். தேர்ஃபோர் சப் குரூப் நீங்க மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ எப்ளின் குரூப், இசட் ஆஃப் ஜி இஸ் எப்ளின் குரூப். அதில் எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு சப் குரூப் ஆஃப் எப்ளின் குரூப் இஸ் நார்மல். தேர்ஃபோர் இசட் ஆஃப் ஜில எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் அது நார்மலாக தான் இருக்கும். பட் ஜியை பற்றி நம்மளுக்கு தெரியுது. எனவே இது வந்து சப் குரூப் ஆஃப் இசட் ஆஃப் ஜினா அதுவும் சப் குரூப் ஆஃப் அந்த சேம் சப் குரூப் இஸ் சப் குரூப் ஆஃப் ஜியா வரும். ஆனால் ஜிக்கு வந்து அது வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்காது. இசட் ஆஃப் ஜி கண்டிப்பாக நார்மலாக இருக்கும். அந்த ஜிக்கு இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11th ஒரு டெஃபினிஷன் என்னன்னாக்கா, சப் குரூப் என் ஆஃப் ஏ குரூப் ஜி இஸ் செட் டு பி கேரக்டரிஸ்டிக். ஒரு சப் குரூப் எப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் சொல்றேன்னாக்கா, இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் எ சப்செட் ஆஃப் என் ஃபார் ஆல் ஆட்டோமார்பிசம் ஆஃப் எஃப். ஸோ நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு குரூப் பார்த்தாலும் ஒரு ஆட்டோமார்பிசம். ஆட்டோமார்பிசம்ன்றது ஒன் ஆன் டு ஐசோமார்பிசம் ஃப்ரம் த சேம் டொமைன் கோடொமைன். ஓகே, இப்போ அந்த எல்லா ஃபங்க்ஷனிங் செக் பண்ணணும். எஃப் ஆஃப் என் வந்து என்எல்ஏ போயிருந்துச்சுன்னா அந்த எண்ணுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்னு பேர். ஓகே, இப்போ என்னன்னா ப்ரூவ் தட் எவ்ரி கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் இஸ் நார்மல் சப் குரூப் பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஓகே, ஆனால் அது வந்து ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா, ஒரு கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் எடுத்து அது நார்மல்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்பை நீங்கள் என்ன எடுத்துங்க, என் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் சப் குரூப். இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன நம்ம என்ன சொல்லணும், நார்மல் சொல்லணும். ஸோ இது கேரக்டரிஸ்டிக்ன்றதால நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த எஃப் ஆஃப் என் இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்னு தெரியும் ஃபார் ஆல் ஆட்டோமார்பிசம். அப்போ இன் பர்டிகுலர் நீங்கள் அந்த ஒரு இன்னர் ஆட்டோமார்பிசம் நான் சொல்லியிருக்கேன். இன் பர்டிகுலர் இன்னர் ஆட்டோமார்பிசம் அந்த ஏதோ ஒரு எலமெண்ட் ஏ வந்து ஜியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த எஃப் சஃபிக்ஸ் ஏ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எஃப் சஃபிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஏ இன்வெர்ஸ் டிஃபைன் பண்ணிங்களா, இது வந்து ஆட்டோமார்பிசம் தெரியும். இந்த பேர் வந்து இன்னர் ஆட்டோமார்பிசம். அப்போ இன் பர்டிகுலர் இந்த ஆட்டோமார்பிசமும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் இன் பர்டிகுலர். ஓகே, இப்போ ஜே வந்து ஜியில் எடுத்துட்டீங்க, இது நார்மல் சொல்றது நம்ம என்ன சொல்லணும், என் வந்து நார்மல் சொல்றதுக்கு ஜியில் ஒரு எலமெண்ட்டும் எண்ணில் ஒரு எலமெண்ட் எடுத்து ஜியில் ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுத்துட்டீங்க. ஓகே, எண்ணில் வந்து என்னன்னு எடுங்க, நம்ம என்ன சொல்லணும், ஏஎன் ஏ இன்வர்ஸ் இது வந்து எண்ணில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், என் வந்து கேரக்டரிஸ்டிக் சப் குரூப். அப்படின்னா எஃப் ஆஃப் என் இஸ் சப்செட் ஆஃப் என் ஃபார் ஆல் எஃப். எஃப்ன்றது ஆட்டோமார்பிசம். ஸோ அப்போ இங்கே ஒரு ஏவை கொடுத்தாச்சு, என்ன கொடுத்துருக்காங்க வச்சுங்க, இந்த ஏக்கு கரஸ்பாண்டிங் நம்மளுக்கு ஒரு இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும் எஃப் ஏன்னு. ஓகே, தட் இஸ் ஆட்டோமார்பிசம் தெரியும். அப்போ நம்ம ஆக்டிங் அட் திஸ் எண்ணை மட்டும் பார்க்கும். ஸோ பை த டெஃபினிஷன் என்னது, ஏஎன் ஏ இன்வர்ஸ். பட் நம்மளுக்கு தெரியும் இது வந்து எண்ணில் இருக்கு, இது எஃப் ஆக்ட் பண்ணும்போது சப்செட் ஆஃப் என்னு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எஃப்ஏ ஆஃப் என் இஸ் சப்செட் ஆஃப் என். ஏன்னா இது கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் அசைன் பண்ணியிருக்கோம். இன் பர்டிகுலர் இந்த எஃப்ஏக்கும் இது நடக்கும் தெரியும். ஸோ அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் என்ன எடுத்தீங்கன்னா அந்த எஃப்ஏ ஆஃப் என் வந்து இங்கே தான் இருக்கும். அந்த எஃப்ஏ ஆஃப் என் யாரு, இது வந்து என்ன இருக்கு, எண்ணில் இருக்கணும். தேர்ஃபோர் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். தேர்ஃபோர் என் இஸ் ஏ சப் குரூப். அப்போ நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் எடுத்தாலும் அது நார்மல் சப் குரூப். ஆனால் நார்மல் சப் குரூப்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஃபால்ஸு. பட் அது ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் என்னென்ன ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். எஃப் ஆஃப் என் இஸ் சப்செட் ஆஃப் என். என்னன்றது சப் குரூப். எல்லா ஆட்டோமார்பிசமும் எஃப் ஆஃப் எடுக்கும்போது அது எஃப் ஆஃப் என் வந்து எண்ணிலே போயிடுது. ஓகே, என்னோட இமேஜ் வந்து எண்ணிலே போயிடுறது தான் வந்து அந்த மாதிரி சப் குரூப் பேர் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் சப். இப்போ நெக்ஸ்ட் 12th ப்ராப்ளம் போடுவோம். ஸோ எஃப் ஓகே ப்ரூவ் தட் எனி குரூப் ஜி
the center of G is always the characteristic subgroup அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ சென்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி வந்து கேரக்டரிஸ்டிக் சப்குரூப் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு ஆட்டோமார்ஜன் எப்போ எடுத்தாலும் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் ஜி வந்து சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு சொல்லணும். இதை சொல்லிட்டா இசட் ஆஃப் ஜி வந்து கேரக்டரிஸ்டிக் சப்குரூப் ஆயிடும். ஸோ அப்போ இதை சொல்றதுக்கு நாம என்ன சொல்லணும், இங்க ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்து அந்த எக்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லணும். ஸோ இங்க இருக்குன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும், அந்த எக்ஸ் வந்து எல்லா எலமெண்ட் கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும் ஃபார் ஆல் இ. ஓகே, ஸோ தான் வந்து ஐடியா. ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இசட் ஆஃப் ஜி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏதோ எல்லா ஆட்டோமார்ஜன் சொன்னோம். ஸோ டேக் நாம என்ன சொல்லுவோம், டேக் எனி எஃப் இந்த ஆட்டோமார்ஜிசம் ஆஃப் த குரூப். நம்ம கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் சொல்றதுக்கு எந்த ஆட்டோமார்ஜிசத்தாலும் சொல்லுவோம். ஸோ எஃப் இஸ் ஆட்டோமார்ஜிசம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா எஃப் ஆஃப் இசட் ஆஃப் ஜி இஸ் a subset of z of g ன்னு சொல்லணும். இதுதான் எய்ம். ஸோ டேக் an element here. ஸோ டேக் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் z of g. ஸோ அப்போ எஃப் ஆஃப் இமேஜுக்குள்ள இருக்குன்னா அந்த எக்ஸ் எந்த ஃபார்மெட் இருக்கும், எஃப் ஆஃப் சம் ஏ என்ற எஃப் ஆஃப் சம் ஜின்னு வச்சுங்களேன். இந்த ஜி எங்க இருக்கு, z of g ல இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லணும், இந்த z of g ல இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட் ஏ எடுத்தாலும் அந்த எல்லா எலமெண்ட்டையும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு எலமெண்ட் ஆர்பிட்ரரி ஒரு எலமெண்ட்டுங்க, ஏ பிலாங்ஸ் டு ஜி. இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு சொல்லணும். ஓகே, அதான் ஏ. ஸோ இப்போ கன்சிடர் ஏ எக்ஸ். ஓகே, இப்போ ஏ இப்போ எக்ஸ்ன்றது என்னன்னாக்கா எஃப் ஆஃப் ஜி. இப்போ இந்த ஏ எங்க இருக்கு, ஜியில் எடுத்துருக்கோம். ஸோ ஆனால் இப்போ ஓகே, இப்போ பாருங்க எஃப்ன்றது ஆட்டோமார்ஜிசம், இட்ஸ் a function from G to G. இட்ஸ் a bijection and homomorphism. ஸோ இப்போ ஜி ஏ வந்து ஜியில் தான் எடுத்திருக்கேன், அந்த ஏ நான் இங்கே இருக்கிறதா நான் மீன் பண்ணிக்கிறேன் இந்த டொமைனில் இருக்கு. அப்போ இது ஆன்டுன்றதுல கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு எலமெண்ட் இதுக்கு மேப் ஆகும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சம் பி இன் ஜி சச் தட் எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். ஏன்னா ஆன்டுனா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு எலமெண்ட் அதுக்கு மேப் ஆகும். அப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் பி ஃபார் சம் பின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இந்த இதில் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக வந்து எஃப் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஜி. ஜி வந்து ஹோமோமார்பிசம்ன்றதால இது வந்து எப்படி எஃப் ஆஃப் பி டைம்ஸ் ஜின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஆனால் ஜி எங்க இருக்கு பாருங்க, இசட் ஆஃப் ஜியில் இருக்கு. அப்படின்னா அது எல்லா எலமெண்ட்டும் காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இன் பர்டிகுலர் இந்த பிஜியை வந்து ஜிபின்னு எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஜின்னு வரும், இது வந்திருக்கு. ஆனால் ஜி வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்கு. ஸோ அப்போ அது எல்லா எலமெண்ட்டும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால இதை வந்து எஃப் ஆஃப் ஜிபின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அகைன் ஹோமோமார்பிசம் யூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஜி இன்டூ எஃப் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எஃப் ஆஃப் ஜி யார் தான் எஃப் ஆஃப் ஜி எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். ஓகே, ஸோ எக்ஸ் யார், எஃப் ஆஃப் ஜி. அந்த எஃப் ஆஃப் பின்றது யார், ஏ. தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ எக்ஸ் டைம்ஸ் ஏன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. ஃபார் நம்ம என்ன ஆர்பிட்ரி எக்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகே, சாரி ஆர்பிட்ரி ஏ தான் எடுத்திருக்கோம். எக்ஸ் எடுத்து ஆர்பிட்ரியா எந்த ஒரு ஏ எடுத்தாலும் கண்டிப்பாக நடக்குது. தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுனாக்கா இந்த எக்ஸ் வந்து எங்கே வந்துடுது, இசட் ஆஃப் ஜியில் வந்துடுது. அப்போ எக்ஸ் எங்கே எடுத்தோம், இந்த எக்ஸ் வந்து எங்கே எடுத்தோம், எஃப் ஆஃப் இசட் ஆஃப் ஜியில் எடுத்தோம். அது எங்கே இருக்குது, இசட் ஆஃப் ஜியில் இருக்குது. தேர்ஃபோர் நம்மளுக்கு இந்த கண்டைன்மெண்ட் ட்ரூ ஆயிடும். எஃப் ஆஃப் இசட் ஆஃப் ஜி இஸ் சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் ஜி. நம்ம எஃப் வந்து ஆர்பிட்ரியா தான் எடுத்தோம். தேர்ஃபோர் எல்லா எஃப்க்கும் இந்த ட்ரூ. தேர்ஃபோர் இந்த இசட் ஆஃப் ஜி வந்து இட்ஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் ஆஃப் எனி குரூப். இசட் ஆஃப் ஜி இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் ஆஃப் எனி குரூப். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ 12th ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 13th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா let n be the subgroup of the group G. Prove that if n is normal, if and only if f of n equal to n for all inner automorphism of f. ஸோ ஜென்ரல் ஆட்டோமார்பிசம் கிடையாது, இன்னர் ஆட்டோமார்பிசம் தெரியும். ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பண்ணாது, அதுவும் சிம்பிள் தான். ஸோ எல்லா இன்னர் ஆட்டோமார்பிசமும் ஈக்குவலாக இருந்தால் அது நார்மல் சொல்ல போகிறோம், நார்மலாக இருந்தால் அது இன்னர் மார்பிசம் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ சிம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, n வந்து நார்மலாக இருந்ததுனாக்கா நார்மல் சப் குரூப், if and only if f of n equal to n ன்னு சொல்லணும் for all f in the inner automorphism. ஸோ அதை வந்து எப்படி எழுதுறோம், INNGன்னு பண்ணணும், இன்னர் செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசம். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் எந்த ஃபார்மேட் இருக்குனாக்கா f சஃபிக்ஸ் ஏன்னு தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே அதை நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நார்மல் அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், ஒன் இஸ் கண்டைன் அதர் அப்படின்னு சொல்லணும். அப்போ எந்த ஒரு இன்னர் ஆட்டோமாஸ் எடுத்தாலும். ஸோ அப்போ ஒரு ஆர்பிட்டே ஒரு இன்னர் ஆட்டோமாஸ் எடுங்க, அது எஃப்ஏன்னு இருக்கும். ஏதோ ஒரு ஏக்கு வந்து ஜியில் எடுத்து நம்ம எஃப்ஏன்னு இருக்கும். இப்போ நம்ம எஃப்ஏ ஆஃப் என் தான் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல போறீங்க. ஆர்பிட்டே ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எஃப்ஏ ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ இங்க முதல்ல கண்டைன்மெண்ட் சொல்லணும். அப்போ இங்க ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்து அந்த எக்ஸ் வந்து எண்ணில் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் எண்ணு நார்மலாக தெரியும். ஸோ இந்த வந்து இங்க இருக்குன்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஸ்மால் என் கிடைக்கும். therefore x is of the form fa of some n. அந்த மாதிரி ஏன்னா ரேஞ்சில் இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பை த டெஃபினிஷன் இது என்னன்னாக்கா an a இன்வர்ஸ் இப்படிதான் இருக்கும் பை த டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் fa. இது வந்து n நார்மல் சப்குரூப் பண்றதால எங்க இருக்குனாக்கா n-ல இருக்கும். therefore x எங்க இருக்கோ எங்க இருக்கோ அந்த x எங்க இருக்கு n-ல இருக்கு. therefore ஒரு கண்டைன்மெண்ட் கிளியர். so that is fa of n is a subset of n-ன்றது கிளியரா வரும். இப்போ ரிவர்ஸ் சொல்லணும், n is a subset of இதுன்னு சொல்லணும். ஸோ அப்போ n-ல ஒரு எலமெண்ட் எடுக்க போகிறோம், ஏன்னு ஒரு எலமெண்ட், ஓகே ஏ வேணா n இன் n-ன்னு எடுப்போம். ஸோ n வந்து n-ல இருக்கு. ஓகே, இப்போ அப்போ இந்த n நம்ம எங்க இருக்க சொல்லணும், f சஃபிக்ஸ் a. அப்போ ஏவை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு ஏக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ fa of n-ல இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதான் வந்து எய்ம். ஸோ n நார்மல் சப்குரூப் பண்ணாத n-ல ஒரு எலமெண்ட் ஜியில் ஒரு எலமெண்ட் கொடுத்தாங்கன்னா an a இன்வர்ஸ் வந்து எங்க இருக்கும், n-ல இருக்கும். ஏன்னா n நார்மல் சப்குரூப் அச்சீவ் பண்ணியிருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னாக்கா fa of n-ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு n. ஸோ அந்த fa of n எங்க இருக்கும், இந்த இமேஜ் fa of கேபிட்டல் N இது சப்செட் ஆஃப் n-ன்னு ஒன்று. ஓகே, therefore நம்மளுக்கு வந்து இந்த கண்டைன்மெண்ட் வந்து சாரி நம்ம என்ன சொல்லணும், இப்போ என்ன இதில் சொல்லணுமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் இப்போ நம்ம இப்போ எண்ணெய் எடுத்திருக்கோம், எண்ணெய் தான் வந்து FAF என்எல் இருக்கு. ஸோ அப்போ இது இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா இந்த எண்ணெய் எங்கே இருக்கும், இந்த செட்டுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஓகே, therefore அந்த கண்டைன்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சது, n நார்மல் வச்சுட்டா நீங்கள் f ஆஃப் n ஈக்குவல் டு n ஃபார் ஆல் எஃப்க்கு வந்துடுது. நீங்கள் சிமிலராக n நார்மலும் ப்ரூவ் பண்ணுங்க, அந்த f ஆஃப் n ஈக்குவல் டு n நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணுங்க, அது எக்ஸசைஸாக விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதுவாகும். இப்போ நெக்ஸ்ட் 14th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னாக்கா m வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் n வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் g, அந்த m வந்து நீட் நாட் பி நார்மல் சப் குரூப் ஆஃப் g. தட் இஸ் டிரான்சிட்டிவ் வந்து ட்ரூ கிடையாது. சப் குரூப் வந்து டிரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது இதோட சப் குரூப், இது இதோட சப் குரூப்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்னு எடுத்துனா k இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் h இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் g-னா தென் k இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் g வந்துடும். ஆனால் நார்மல் சப் குரூப்ல k இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் g and h is a normal subgroup of g and then k is a need not be a normal subgroup of g. இது இந்த டிரான்சிட்டிவ் நடக்காது நார்மல் சப் குரூப்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுப்பாங்கனாக்கா S4 எடுப்பாங்க, இதை A4 எடுப்பாங்க, A4 is a subset of S4, இதுல K4 எடுப்பாங்க, அந்த கிளைன் 4. ஓகே, இது இதுக்கு சப் குரூப்பா இருக்கும், இதுக்கு சப் குரூப்பா இருக்கும், நார்மல் சப் குரூப்பா இருக்கும். பட் இந்த K4 வந்து need not be நார்மல் சப் குரூப் இன் S4. ஸோ அதான், இல்லைன்னா இங்க வேற ப்ரூஃப் சொல்லியிருப்பாங்க, கன்சிடர் m ஈக்குவல் டு திஸ் சப் குரூப் இந்த D4ல. ஓகே, நீங்க D4ல கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா S4ல சப்செட் எடுக்கலாம், அவ்வளோதான். இந்த D4 இஸ் சப்செட் ஆஃப் S4 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால நீங்க D4ல சொல்லலாம், இல்லை S4ல நான் சொன்னது சொல்லலாம். ஓகே, அதுதான் நல்ல. இப்போ 15th ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது என்னன்னா, இந்த ஜென்ரல் an செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் இந்த சிமெட்ரிக் குரூப் Sn. அப்போ இது நார்மல் சொல்லலாம், இங்க ஒரு எலமெண்ட் இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் எடுத்து இங்க ஏஎன்ல இருக்கணும். ஏஎன்ல இருக்குன்னா என்ன இருக்கணும், அது ஈவன் பெர்முடேஷனா இருந்தா போதும். இப்போ சிக்மா வந்து எஸ்என்ல எடுக்கிறீங்க, டவ் வந்து ஏஎன்ல எடுக்கிறீங்க, டவ் வந்து ஏஎன்ல எடுத்ததால நம்மளுக்கு என்ன தெரியும், அது ஒரு ஈவன் பெர்முடேஷன் தெரியும். இப்போ அந்த சிக்மா இன்வர்ஸ் டவ் சிக்மா அது ஈவனா ஆடா, நம்மளுக்கு ஈவன் தான் சொல்லணும். ஓகே, இந்த சிக்மா இன்வர்ஸ் டவ் சிக்மா இது வந்து ஈவன் சொல்லணும். இது ஈக்குவல் டு சம் ஈவன் பெர்முடேஷன் மேபி தீட்டா இதுன்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இது ஆடா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ஷன் வரும்னு பாருங்க. ஓகே, ஆனால் நமக்கு தெரியும் இது ஈவன் தெரியும், இது ஈவனு. ஓகே, ஈவன்றது பிளஸ் மாதிரி வச்சுங்க, ஈவன்றது பிளஸ், ஆடுன்றது மைனஸ், அதேமாதிரி ஆடுன்றது மைனஸ். இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் திஸ் இஸ் பிளஸ்ன்றது ஈவன் பெர்முடேஷன். therefore அந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் எஸ்என். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். அப்போ எஸ்என்ல கண்டிப்பாக ஒரு நார்மல் சப் குரூப் ஏன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் நார்மல் சப்.
இப்போ ஓகே நெக்ஸ்ட் பி பார்ட்டுக்கு வரும். 16th கொஸ்டின் என்ன பார்ப்போம்னாக்கா, இஃப் கே இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2 தென் அந்த கே கண்டிப்பா வந்து இசட் ஆஃப் கேல இசட் ஆஃப் கே தான், இசட் ஆஃப் ஜி கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இசட் ஆஃப் ஜியில் கிடையாது, கே சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் கேல இருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். என்ன ரிசல்ட்னா, ஏயோட ஆர்டர் வந்து 2-ஆ இருந்ததுனாக்கா தென் இந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு ரிசல்ட் நான் முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்லி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2-ஆ இருந்ததுன்னா, சப்போஸ் ஏ இஸ் த ஒன்லி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2-ஆ இருந்ததுனாக்கா தென் ஏ இஸ் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி. இப்போ எண்ணில் என்ன தான் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து கேல கொடுத்துருக்காங்க. கே இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ கேல 2 எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஒன்று ஐடென்டி இருக்கும், ஏன்னா சப் குரூப்ன்றதால. இன்னொரு எலமெண்ட் ஏன்னு இருக்க போகுது. கண்டிப்பாக இது ஆர்டர் 2ன்றதால ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டி வந்துடும். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த கேவே வந்து எதுல கண்டெயின் பண்ணி இருக்க போகுது சொல்ல போறோம்னாக்கா இசட் ஆஃப் கேல இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ இங்க என்னன்னா ஆல்ரெடி ஈயும் இசட் ஆஃப் கேல இருக்கும், ஏன்னா இசட் ஆஃப் கே வந்து சப் குரூப், அதனால ஈ வந்தோம். இப்போ நம்ம என்ன ஒன்று சொல்லணும்னாக்கா, இந்த ஏ வந்து இந்த இசட் ஆஃப் கேல இருக்கு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ அப்படின்னா என்ன சொல்லணும், அந்த ஏ வந்து இசட் ஆஃப் கேல இருக்கு, அது சிம்பிள் தான். ஸோ ஏ வந்து இசட் ஆஃப் கே, இசட் ஆஃப் ஜி கிடையாது, அந்த சப் குரூப் தான் சொல்ல போறோம். கே வந்து என்னது, நார்மல் சப் குரூப் தெரியும். ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏ வந்து இங்க இருக்குன்னு சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஏ வந்து எல்லா எலமெண்ட் கூட காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் ஏஜி ஈக்குவல் டு ஜிஏ ஃபார் ஆல் ஜி இன் எந்த குரூப், கேல தான் எடுக்க போறோம். இங்க அந்த ஜியில் எடுக்கக்கூடாது, இங்க கே தான் குரூப்பாக பார்க்குறாங்க. ஃபார் ஆல் ஜி இன் கே அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு இந்த ஏ இன்வெர்ஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இங்க வந்துடும் உங்களுக்கு கே இன்வெர்ஸ். ஸோ ஜிஏ ஜி இன்வெர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜி. ஜி வந்து எங்க இருக்கு, கேல இருக்கு. தெஃபர் ஆல்சோ கே. தெஃபர் இது நடக்கும், அதனால இது ரிவர்ஸ்ல நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். இது நடக்குது, அதனால கான்வர்ஷன் வந்து இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிக்கணும். therefore இது வந்து இசட் ஆஃப் ஜில இருக்கும். தட் இஸ் சிம்பிள். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஏஎன்சி இன்வெர்ஸ் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னா, ஒன்று இஆ இருக்கலாம், இல்லைனா கேஆ இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 17th ப்ராப்ளம் என்னக்கா, அந்த கர்னல் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம். எந்த ஒரு ஹோமோமார்ஃப் இருந்தாலும் கர்னல்ன்றது என்ன, யாரெல்லாம் ஐடென்டி எலமெண்ட் மேப் ஆகணும் அவனுடைய கலெக்ஷன் தான் கே. அந்த கே தான் நான் என்ன சொல்ல போறோம்னா நார்மல் சப் குரூப் சொல்ல போறோம். ஸோ அது நார்மல் சப் குரூப் சொல்றதுக்கு ஈஸி தான். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நார்மல் சப் குரூப் தான். நார்மல் சப் குரூப் இந்த டொமைன். அப்போ ஜியில் ஒரு எலமெண்ட் ஏ வந்து ஜியில் எடுக்கிறோம். அந்த நார்மல் கர்னல்ல வந்து ஒரு எலமெண்ட் எடுக்குமே, ஜின்னு வந்து கேல எடுக்கணும். கே வந்து கர்னல். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கர்னல் ஆஃப் எஃப். therefore எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஐடென்டி நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்குள்ள இருக்குன்னா ஐடென்டி போகணும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், ஏஜி ஏ யூனிவர்ஸ் வந்து கர்னல்ல இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன சொல்லணும், அதுக்கு எஃப் ஆஃப் எடுத்தா ஐடென்டி வருதுன்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஹோமோமார்ஃப் யூஸ் பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் ஜி, ஓகே, இன்டூ எஃப் ஆஃப் ஏ யூனிவர்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் ஏ யூனிவர்ஸும் இது ஐடென்டி ஆயிடும். ஏன்னா எஃப் ஆஃப் ஜி வந்து ஐடென்டி, therefore எஃப் ஆஃப் ஏ இன்டி எஃப் ஆஃப் ஏ யூனிவர்ஸ் தட் இஸ் ஐடென்டி, therefore டோட்டலாக ஐடென்டி ஆயிடும். therefore இது இந்த எஃப் ஆஃப் ஏஜி ஏ யூனிவர்ஸ் வந்து ஐடென்டி போகுது. therefore ஏஜி ஏ யூனிவர்ஸ் வந்து கர்னல்ல வந்துடும். therefore இஸ் நார்மல் சப் குரூப். ஸோ தட் இஸ் கிளியர். ஓகே, இப்போ 18th ப்ராப்ளம் என்ன சொல்றதுனாக்கா, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ நார்மல் சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப். ஓகே, சப்போஸ் கே அண்ட் என் ஆர் நார்மல் சப் குரூப், தென் ப்ரூவ் தட் கே இன்டர்செக்ஷன் என் இஸ் நார்மல் சப் குரூப். ஸோ அதை ப்ரூவ் பண்ணிடுங்க. அப்போ இதில் ஒரு எலமெண்ட்டும் ஜியில் ஒரு எலமெண்ட் எடுத்து நீங்கள் அதுக்கு சொல்லுங்க. இதில் எடுத்தால் கண்டிப்பாக கே இருக்கும் என்எல் இருக்கும். therefore கேவும் என் நார்மல் சப் குரூப், அதனால நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது நார்மல் சப் குரூப் வந்து ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் 19th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் 2 சப் குரூப் இருக்கு, அதில் ஒரு சப் குரூப் நார்மலாக இருந்ததுன்னா இன்டர்செக்ஷன் இஸ் நார்மல் சப் குரூப். ஸோ ரெண்டுமே நார்மலாக தான் இன்டர்செக்ஷன் நார்மல்னு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் ஒன்று நார்மல் இருந்தாலே போதும், இன்டர்செக்ஷன் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் கே. ஜி கிடையாது, அதையும் நல்லா பார்க்கணும். இங்கே வந்து இன்டர்செக்ஷன் சப் குரூப் ஆஃப் ஜி தான். ஆனால் இந்த இன்டர்செக்ஷன் வந்து எங்கே நார்மல் சப் குரூப் இருக்குன்னா அந்த கேக்கு தான் நார்மல் சப் குரூப் ஆகும். கேன்றது யாருனாக்கா, அந்த இன்னொன்று வந்து நார்மலாக இல்லாமல் வச்சிருக்கல அதில் போயிட்டு எது என்ன நார்மல் வச்சிங்கன்னா அதில் இல்லை, இன்னொன்று நார்மலாக இல்லாத இருக்குல்ல அந்த சப் குரூப்பில் இந்த இன்டர்செக்ஷன் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ அதுவும் கிளியராக நீங்கள் ப்ரூவ் பண்ண, இங்கே ஒரு எலமெண்ட் இந்த கேல ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த ஜிஏ யூனிவர்ஸ் வந்து இந்த இன்டர்செக்ஷன் ப்ரூவ் பண்ணிடலாம். அது உங்கள் எக்ஸசைஸ். இப்போ நெக்ஸ்ட் 20th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, என் அண்ட் கேஆர் சப் குரூப்ஸாக இருக்குது. இப்போ என் வந்து நார்மலாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் என்கே இஸ் ஆல்ரெடி சப் குரூப். ஸோ நம்ம முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம், என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து நீட் நாட் பி சப் குரூப். ஸோ அது எப்போனா, சப்போஸ் ஹச்சினோ சப் குரூப் கேனோ சப் குரூப்னா இந்த ப்ராடக்ட் ஹச்கே வந்து சப் குரூப்பாக இருக்காது. எப்போ இருக்குனாக்கா ஹச்கே ஈக்குவல் டு கேஹெச்ஆர் இருந்தால் தான் நடக்கும். ஓகே, இது ஒரு ரிசல்ட். இல்லைனா எப்ளின் குரூப்பாக இருந்தால் ஹச்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப். எப்போனாக்கா ஹச் வந்து எப்ளின் குரூப்பாக இருக்கணும். சப்போஸ் எப்ளின் குரூப் இல்லைனா கண்டிப்பாக அட்லீஸ்ட் இதாச்சும் நடக்கும். ஹச்கே ஈக்குவல் டு கேஹெச், இந்த செட்டும் இந்த செட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அண்ட் வி சே த ப்ராடக்ட் இஸ் ஏ
சப் குரூப். இப்போ கொஸ்டின் என்னக்கா இதுல ப்ராடக்ட் சப் குரூப் சொல்றதுக்கு ஏதோ ஒரு சப் குரூப் நார்மலா இருந்தாலே போதும், ப்ராடக்ட் வந்து சப் குரூப் ஆயிடும். ரெண்டுமே நார்மலா இருந்தா ப்ராடக்ட் வந்து நார்மல் சப். ஸோ அதான் அந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். அட்லீஸ்ட் ப்ரூவ் பண்றது ஈஸி, நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து நான் ப்ராடக்ட் நார்மல் சொல்றேன், அந்த ப்ராடக்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட்ஸ் ஜில ஒரு எலமெண்ட் ஜிஏ ஜி இன்வர்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு இங்க ரெண்டுமே நார்மல்ன்றது யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே. அகைன் இந்த என் கேக்கும் இன்னொரு ரிசல்ட் இருக்கு. என் கேக்கும் என் இன்டர்செக்ஷன் கேக்கும் நீங்க ரிலேட் பண்ணும். எது எதுல கண்டெயின் பண்ணியிருக்கோம், இது இதுல கண்டெயின் பண்ணிருக்க, இது இதுல கண்டெயின் பண்ணிருக்க, நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸாக விட்டுறேன். ஸோ அப்போ ப்ராடக்ட் டு நார்மல் சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப், ப்ராடக்ட் டு சப் குரூப்ல வந்து ஒரு சப் குரூப் நார்மலாக இருந்தால் ப்ராடக்ட் நார்மல். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ 21th ப்ராப்ளம் அதுவும் சிம்பிள் தான். என்னன்னா கேயும் என்னும் நார்மல் சப் குரூப் ஆகிருந்து அது இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஈயா இருந்தா ப்ரூவ் தட் என் கே ஈக்குவல் டு கேஎன் ஃபார் ஆல் என் அண்ட் ஃபார் ஆல் கே. ஸோ இதை நீங்கள் சொல்லணும். இது நடக்கும்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், இந்த ஒரு எண்ணால் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த எண்ணெய் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்க்கா என் இன்வர்ஸ் கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் என்ன கிடைக்கணும்க்கா 21th ப்ராப்ளம். சிம்பிள் தான். நீங்கள் வந்து இப்போ என் கே இந்த என் யூனிட்ஸ் அந்த பக்கம் கொண்டு வாங்க, என் யூனிட்ஸ் இது ஈக்குவல் டு கே வந்துடுதா. ஓகே. இது கே வந்து எங்க இருக்கு, கேல இருக்கு. ஓகே, ஏன்னா கே வந்து கேல இருக்கு, அப்போ இது வந்து கேல இருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதே வந்து என்ன சொல்ல போறீங்கன்னாக்கா இந்த எண்ணெய் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ ஓகே ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா இதை வந்து ஐடென்டி சொல்லணும். எதை சொல்லணும், என்கே ஈக்குவல் டு கேன்னு சொல்லணும். தட் இஸ் என்கே என் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ். இதை நான் ஐடென்டி சொல்லணும். இது ஐடென்டி சொல்லிட்டா இந்த என் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துடும். தேர்ஃபோர் நம்ம டன் கிளைம் ஓவர். ஸோ அப்போ இது ஐடென்டி சொல்லணும், நம்ம அதான் எய்ம். ஓகே. இப்போ ஈக்குவல் டு ஐடென்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டே வந்து இப்படி பார்க்கலாம், இது ஒரு எலமெண்ட் இன்ட்டு இது ஒரு எலமெண்ட். அப்போ இது கேல கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா கே நார்மல் சப் குரூப்னால ஏதோ ஒரு எலமெண்ட் இங்கே அதனோட இன்வர்ஸ் நடுவில் கேல இருக்கிறோம்னா கண்டிப்பாக அது கேல இருக்கும். கேல இருக்குன்னா கே இன்வர்ஸும் கேல தான் இருக்கும், ஏன்னா சப் குரூப் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் கேல தான் இருக்கும். தேர்ஃபோர் இந்த இது வந்து கேல வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் இதை பாருங்க, இந்த முதல்ல இருக்க எண்ணெய் விட்டுட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அகைன் இது வந்து எண்ணில் இருக்கும், இதுவும் வந்து எண்ணில் இருக்கு, ப்ராடக்ட் வந்து எண்ணில் இருக்கு. தேர்ஃபோர் இந்த ப்ராடக்ட் என் கே என் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் வந்து போத் கேலையும் இருக்கு எண்ணில் இருக்குன்னா அப்போ இன்டர்செக்ஷன் இருக்கும், கே இன்டர்செக்ஷன் எண்ணில் இருக்கும். ஆனால் இதுதான் யாரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க, சிங்கிள்டன் ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ஈக்குவல் டு ஈன்னு வரும். ஸோ இந்த எலமெண்ட் ஈனா ஃபர்ஸ்ட் கேயால மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்போ கே வந்துடும். இந்த எண்ணால மல்டிப்ளை பண்ணா கே என்ன வரும். தேர்ஃபோர் கே என் கே ஈக்குவல் டு கே என்ன வந்துடும். தட் இஸ் சிம்பிள். ஓகே. அப்படியே ஒர்க் பேக்வர்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இப்போ 22th ப்ராப்ளம் என்ன சொல்லுது, இது நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணால் எல்லாம் சிம்பிள் தான். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி டு ஹெச் ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் கொடுத்துறாங்க. அண்ட் தென் என் இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகே. டொமைனில் ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்தாங்கன்னா அது எஃப் ஆஃப் ஏதோ நார்மல் சப் குரூப் வந்து ஹெச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என் வந்து நார்மல்னா எஃப் ஆஃப் என்னும் நார்மல் சொல்லணும். ப்ரொவைடட் எஃப் பற்றி என்ன தெரியுனாக்கா அது வந்து ஒரு ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் இருந்தால் இது வந்து நார்மல் சொல்லணும். அது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 23rd ப்ராப்ளம். n வந்து சப் குரூப் ஆஃப் ஏ குரூப் ஜி ஆஃப் இண்டெக்ஸ் 2. அப்புறம் இண்டெக்ஸ் 2னா என்ன அர்த்தம், இந்த நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜி இந்த n இந்த இண்டெக்ஸ் வந்து 2 இருக்கு. அப்போ ரெண்டு ரைட் கோசெட் தான் இருக்கு. ஒன்று கண்டிப்பாக n இருக்கு, இன்னொன்று வந்து NA தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த n வந்து நார்மல் சொல்லணும். அப்போ நார்மல் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும், ஜியில் எண்ணில் ஒரு எலமெண்ட்டு. ஸோ n இன் n எடுக்கிறோம், a இன் ஜி எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஏஎன் ஏ இன்வர்ஸ் இது வந்து எண்ணில் இருக்குன்னு சொல்லணும். ஓகே. ஸோ அப்போ எண்ணில் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும், இது ஈக்குவல் டு சம் நம்பர் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு ரைட் கோசெட் தான் இருக்குது. மூணாவது ஒரு ரைட் கோசெட் வந்துன்னா அது என்ன ஆகும்னு பார்க்கலாம், அவ்வளோ. அண்ட் தென் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் என்னன்னா, ஏகே ஈக்குவல் டு கே வந்தால் இஃப் ஒன் ஒன்லி இஃப் ஏ பிலாங்ஸ் டு கே. ஓகே. அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இண்டெக்ஸ் 2வா இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அது நார்மல் சப் குரூப். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இண்டெக்ஸ் 2ன்றது அதுதான் அசம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணாக்கா ஏதோ ஒரு எலமெண்ட் எண்ணில் இல்லாத ஒரு எலமெண்ட் எடுத்து we have to prove that the coset NA இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் தட் ஆர் நாட் இன் என். இதில் இருக்க இந்த NAல இருக்க எதுவுமே வந்து எண்ணில் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லணும். எண்ணெய் வந்து ஏல கிடையாது. இந்த ரைட் கோசெட் அதை பற்றி நீங்கள் சொல்லணும். ஆனால் ஆல்ரெடி ரெண்டே ரைட் கோசெட் தான் இருக்கு நம்மளுக்கு தெரியும்.
இந்த ரைட் அதை வந்து நீங்க பேர் ஏதாவது வச்சுங்க என்னு ஒன்று இன்னொன்று என்ஜி எதுன்னு வச்சுட்டு ஏதோ ஒரு எலமெண்ட் ஏ வந்து என்எல் இல்லாத வந்து ஒரு ரைட் கோசெட் எடுங்க. இந்த ரைட் கோசெட் வந்து எலமெண்ட் தெரியுங்க என்எல் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் இது ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இந்த இது ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹிண்ட் இங்கே இருக்கு நீங்க படிச்சுட்டு அதை போடுங்க. அப்போ இண்டெக்ஸ் 2 இருந்தால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இண்டெக்ஸ் 2 இருந்தால் அது நார்மலாக தான் இண்டெக்ஸ் 2 இருக்கலாம் கிடையாது. அதுவும் 2க்கு மட்டும் தான் அந்த ரிசல்ட் 2. சப்போஸ் இண்டெக்ஸ் 3, 4, 5 இருந்தால் அதுக்கு வேற ரிசல்ட் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு வந்து இண்டெக்ஸ் 2 இருந்தால் கண்டிப்பாக அது நார்மல் சப் குரூப். இப்போ 24th ப்ராப்ளம் சிம்பிள் தான். என்னன்னா என்னன்றது செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ், அதனோட டிட்டர்மினன்ட் வந்து ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான் என். இந்த என் வந்து கிளியராக நார்மல் சப் குரூப் இந்த செட் ஆஃப் ஆல் 2x2 இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ். ஓகே, அதான் ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் வந்து அகைன் இஸ் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா டிட்டர்மினன்ட் வந்து ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ கிளியர் திஸ் இஸ் சப் குரூப். நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். நார்மல் சப் குரூப் சொல்லலாம். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த ஏபி ஏ இன்வெர்ஸ் வந்து அதோட டிட்டர்மினன்ட் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லணும். ஸோ அது சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிள். அதை நீங்கள் சொல்லுங்க. சிமிலர்லி 25th ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க, அந்த செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்பெஷல் அது டிட்டர்மினன்ட் 1 இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறது அந்த SLN of 2, இது வந்து நார்மல் சப் குரூப் GL of 2, ஸோ அப்போ இந்த SL of R டிட்டர்மினன்ட் 1 இருக்கிற மேட்ரிக்ஸ், அதுவும் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் 26th ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க, இஃப் H is a subgroup of order n in G, ஓகே, ஏதோ சப் குரூப் எடுத்துக்கோம் ஆர்டர் n-ல. இஃப் H is the only subgroup of order n-ஆ இருந்தாக்கா prove that H is normal. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம் என்னன்னாக்கா H வந்து நார்மலா H வந்து சப் குரூப்பா இருந்தாலே GH G இன்வெர்ஸ் இந்த செட்டும் சப் குரூப்னு நம்ம பார்த்துட்டோம். இது ஆல்ரெடி சப் குரூப் H சப் குரூப்பா தான் இந்த GH G இன்வெர்ஸும் சப் குரூப் தான். இதோட ஆர்டர் என்னன்னாக்கா இதோட ஆர்டர் சேம் as H-ஓட ஆர்டர். அப்போ ஆர்டர் ஆஃப் H வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் ஆர்டர் என்னல ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு சப் குரூப் ஈக்குவல். எந்தெந்த சப் குரூப் ஈக்குவல், GH G இன்வெர்ஸும் இந்த H-ம் வந்து ஈக்குவல் ஆயிடும். ஸோ இதான் வந்து டெஃபினேஷன் ஃபார் நார்மல் சப் குரூப். ஓகே, தேர்ஃபோர் ஒரே ஒரு சப் குரூப் இருக்கு அந்த கிவன் ஆர்டர்லனா அந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கு அந்த கிவன் ஆர்டர்லனா அந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 27th ப்ராப்ளம் நான் சொல்லுதுன்னா சிம்பிள் தான். ப்ரூவ் தட் சப் குரூப் n ஆஃப் ஏ குரூப் G இஸ் நார்மல். ஒரு குரூப் நார்மலா இருந்தா if and only if it has satisfied some property. என்னன்னா AB belongs to n இருந்தா if and only if BA belongs to n for all AB அப்படி சொல்றோம். ஸோ n நார்மல் நீங்க அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த இங்க ஒரு if and only if இருக்கு, இங்கே ஒரு if and only if இருக்கு. இதை n நார்மல் வச்சுட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். அப்ப இதை ப்ரூவ் பண்றதுக்கு இதை அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி மறுபடியும் இதை அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் முடிஞ்சிடும். சிமிலர்லி அதுக்கப்புறம் இந்த if and only if அசியூம் பண்ணிட்டு n வந்து நார்மல் சப் குரூப் சொல்லணும். ஸோ நான் ஒரு இம்ப்ளிகேஷன் மட்டும் சொல்றேன். n நார்மல் அசியூம் பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ n இஸ் நார்மல், அதை அசியூம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம், ஏபி வந்து n-ல இருந்தா இஃப் அண்ட் only if BA-வும் n-ல இருக்குன்னு சொன்னோம். ஸோ அப்போ ஏபி வந்து n-ல இருக்குன்னு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ BA வந்து n-ல இருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ இப்படி நான் வச்சுக்கேன் A இன்வர்ஸ் ஏபி இன்டு A. இது கண்டிப்பா n இருக்கு. ஏன்னா n வந்து நார்மல் சப் குரூப். இந்த A வந்து G-ல இருக்கிற இப்போதைக்கு வச்சுங்க. ஏன்னா G-ல தான் இருக்கு. அப்ப G-ல ஒரு எலமெண்ட், இங்க n-ல ஒரு எலமெண்ட் தான் AB எடுத்துக்கும். அப்ப இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா n-ல இருக்கும். ஏன்னா n வந்து நார்மல் செய்தானே. இப்போ இந்த AA கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சு, BA வந்து n-ல வருது. அப்ப AB வந்து n-ல இருந்தா BA வந்து n-ல இருக்கு. சிமிலர்லி BA வந்து n-ல இருக்குன்னு வச்சுட்டு நாம என்ன சொல்றோம், AB வந்து n-ல இருக்குன்னு சொல்லணும். we assume that n is a normal subgroup. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும், A BA A இன்வர்ஸ் இதுவும் எங்க இருக்கும், n-ல இருக்கும். பிகாஸ் ஆஃப் n இஸ் a normal subgroup. ஸோ இப்போ n A கேன்சல் ஆச்சு, AB வந்து n-ல வரும். தட்ஸ் ஒரு வே சிம்பிள். என்னன்னா n நார்மல் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா AB வந்து n-ல இருந்தா BA-வும் n-ல இருக்கும். இப்போ நீங்க கான்வெர்ஸ் சொல்லணும். என்ன சொல்லணும், எதை அசியூம் பண்ணியிருக்கோம், AB வந்து n-ல இருந்தா if and only if இந்த BA வந்து n-ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இது அசம்ஷன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், n வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லணும். அப்போ n நார்மல் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்க்கா, n-ல ஒரு எலமெண்ட் n இன் n, A-ல ஏதோ G-ல ஒரு எலமெண்ட் A இன் G எடுத்து நம்ம AN A இன்வர்ஸ் இது பிலாங்ஸ் டு n சொல்லணும். ஓகே, அதுக்கு இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒன்று AB இருந்தாலே BA இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க AN A இன்வர்ஸ் வந்து n இருக்குன்னு சொல்லுங்க. அது சும்மா ஒரு ட்ரிக்கி தான், அதை யூஸ் பண்ண நீங்க பண்ணிக்கலாம். ஓகே,
இது ஃபுல்லா ஒரு எலமெண்டா வச்சிங்க. எது ஏஎன்ன்றது ஒரு எலமெண்ட். அப்ப ஏ இன்வெர்ஸ்ன்றது இன்னொரு எலமெண்ட். இப்போ இது இருக்கு சொல்றதுக்கு இப்போ இப்படி எழுதலாம். இப்போ n வந்து n-ல இருக்கு. சிம்பிள் கான்செப்ட் நானே கூட சொல்லிடுறேன். இப்போ இந்த n வந்து நான் எப்படி எழுதுறேனாக்கா சம் இ டைம்ஸ் n-ன்னு எழுதலாம். அந்த இ எப்படி எழுதுறேனாக்கா ஏ இன்வெர்ஸ் ஏன்னு எழுதலாம் இன்டி n. இப்போ இது ஒரு எலமெண்ட்டாகவும் இது ஒரு எலமெண்ட்டாகவும் பாருங்க. இந்த n எங்க இருக்கப்போ இது பிலாங்ஸ் டு n ஆயிடும். அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர். இந்த ப்ராடக்ட் இருக்குன்னா அது ரிவர்ஸ் ப்ராடக்ட் இருக்கும். தட் இஸ் ஏஎன் ஏ இன்வெர்ஸ். அதுவும் வந்து n-ல தான் இருக்கும். therefore நான் நார்மல் சப்குரூப் வந்தாச்சு. ஓகே, ஸோ therefore this simple idea to show that இந்த 27th ப்ராப்ளம். ஸோ 28 அதே மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. என்னன்னா ப்ரூவ் தட் சைக்கிளிக் சப் குரூப் ஏ இஸ் நார்மலாக இருந்தால் இஃப் ஒன் இஃப் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க ஃபார் சம் கேக்கு. ஸோ ஐ லீவ் டு எக்ஸசைஸ் டு தட் ஒன். 29th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா n வந்து சைக்கிளிக் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்றது நார்மல் சப் குரூப்பாகவும் இருக்கு. அந்த சப் குரூப் வந்து சைக்கிளிக்காகவும் இருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு எலமெண்டால ஸ்பேன் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த n. அண்ட் h is any subgroup of n, then prove that h is a normal subgroup of this one. So anyway h வந்து சாரி n வந்து என்ன தெரியுது சைக்கிளிக் குரூப்னு தெரியும். சைக்கிளிக்னாலே என்ன தெரியும் நம்மளுக்கு எபிலின்னு தெரியும். அப்ப அதுல ஒரு சப்குரூப் தான் ஹச்னு எடுத்துக்கும். h is a subgroup of n. n வந்து எபிலின் குரூப். அதனால h வந்து நார்மல் சப்குரூப்பின் n தெரியும். ஆனா இப்ப என்ன ப்ரூவ் பண்ணலாம் அந்த h வந்து நார்மல் சப்குரூப்பின் ஜினே சொல்லிடலாம். ஆனா முன்னாடி நம்மளுக்கு டிரான்சிட்டிவ் ட்ரூல சொல்லுவோம். இதுக்கு வந்து இது நார்மல் சப்குரூப்பா இருக்கு, இதுக்கு இது நார்மல் சப்குரூப்பா இருந்தா அதுக்கு அது நார்மல் சப்குரூப் பாருங்க. n வந்து நார்மல் சப்குரூப்பா ஜியா இருக்கு. இங்க h வந்து ஆட்டோமேட்டிக்கலா நார்மல் சப்குரூப் ஆஃப் n தான் இருக்கும். ஏன்னா n வந்து எபிலின் குரூப் பண்றதால. அப்ப இங்க டிரான்சிட்டிவ் ட்ரூ ஆகுது. ஏன்னாக்கா அதை நம்ம சைக்கிளிக் சப் குரூப் எடுத்தாலும் வருது அந்த n. ஸோ அதை நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க. h இஸ் நார்மல் இன் ஜின்னு சொல்லும். அப்ப h-ல ஒரு எலமெண்ட் எடுத்து ஜில ஒரு எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாங்க இருக்கணும். ஆனா h-ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் எங்க இருக்கும்? h வந்து சப் குரூப் ஆஃப் n. ஸோ அப்ப n வந்து சப்செட் ஆஃப் நார்மல் சப் குரூப். அப்ப அந்த h இருக்க எல்லா எலமெண்ட்டும் வந்து ஏதோ சப்போஸ் ஸ்பேண்ட் பை ஏன்னு வச்சுங்க. அப்ப இது ஸ்பேண்ட் பை சம் a பவர் k-வா இருக்கும் போது அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஐ லீவ் டு தி எக்ஸசைஸ் ஒன். இப்போ 30th ப்ராப்ளம் பார்ப்போமா. என்னன்னாக்கா சப்போஸ் ஏபி ஆர் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி அண்ட் தென் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து சிங்கிள்டன் ஏ இருந்து அண்ட் ஏபி ஈக்குவல் டு ஜி. ஜில எந்த எலமெண்ட் வரலாம் ப்ராடக்ட் ஆஃப் ஏபியா இருந்தாக்கா ப்ரூவ் தட் த ஏ கிளாஸ் பி வந்து ஆர்டர் பெர் இங்க ஒரு எலமெண்ட் ஆகும். அது வந்து ஐசோமார்பிக் ஜின்னு சொல்லணும். அப்போ அது ஒரு பைஜெக்ஷன் ஐசோமார்பிக் டிஃபைன் பண்ணும். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா டிஃபைன் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ கிளாஸ் பி டு ஜி டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் ஏ கமா பி கோஸ் டு ஏ இன்டு பி. ஏன்னா ஏ இன்டு பி தான் நம்மளுக்கு தெரியும் ஜின்னு தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் 1 1 on 2 ஹோமோமார்க்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்னது இது வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் 1 1 on 2 ஹோமோமார்க்ஸ் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதான் உங்களுக்கு ஏ. ஓகே, ஸோ மீதி இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எவ்வளோ போட்டுருங்க. நாளைக்கு நம்ம போர்ஷன் குரூப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா இந்த நார்மலைஸை நம்ம படிச்சிருப்போம். n ஆஃப் ஹெச்ன்றது செட் ஆஃப் ஆல் ஜி சிக்ஸ் ஜி ஹெச் ஈக்குவல் டு என் ஹெச்ன்றது. அது ஹெச் வந்து சப் குரூப்பாக இருந்தால் நார்மலைஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அது வந்து h is a normal subgroup of n of g. That is h is always is a subset of n of h. இது வந்து இதுக்கு நார்மல் சப்குரூப்பா இருக்கும். எனி சப்குரூப் h n of h is a normal subgroup of n of. Suppose h is a normal subgroup of k. ஏதோ ஒரு k ன்னு ஒரு சப்குரூப் இருக்கு. h வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் k இருந்தா அந்த k வந்து is a subset of n of h. ஓகே, ஸோ அப்போ n of h என்னன்னா is a largest subgroup contains h is a நார்மல் சப்குரூப். ஸோ h வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்கிற பெரிய சப்குரூப் யாருனாக்கா n of h தான் வந்து பெரிய சப்குரூப் வேர் n is a நார்மல் சப்குரூப். சப்போஸ் h வந்து வேற ஏதோ ஒன்றுக்கு நார்மல் சப்குரூப்பாக இருக்குன்னு கேக்கு ஏதோ நார்மல் சப்குரூப்பாக இருந்தால் இந்த k வந்து n of h-ல இருக்கும். அப்போ n of h தான் பெரிய லார்ஜஸ்ட் சப்குரூப். இட் ஹேஸ் n is a நார்மல் சப்குரூப். ஸோ அப்போ வேற ஏதோ ஒன்றுத்துல h வந்து நார்மல் சப்குரூப்பாக இருந்தானாக்கா அந்த k வந்து அந்த n of h-குள்ள தான் இருக்கும். அப்போ n of h is a largest subgroup contains h and then h is a normal subgroup of n of h. Okay, that is important result. அதை ஞாபகம் வச்சு அதை ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரூவ் ஆகிடும். அப்புறம் ப்ரூவ் தட் செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்க்ஸ். ஸோ அப்போ அங்கே ஆட்டோமார்க்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து இந்த காம்போசிட் பண்ணும்போது அகைன் உங்களுக்கு ஆட்டோமார்க்ஸ் வரும். அப்போ செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்க்ஸம் இஸ் a நார்மல் சப்குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்க்ஸம். ஸோ இது ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் 33rd ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அது இது தான் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் பெர்முடேஷன் ஏ ஆஃப் டி இஸ் எனி
செட் வித் 3 எலமெண்ட்ஸ். அப்புறம் என்ன S3 ஆக்சுவலா. ஸோ அந்த S3ல ஏதோ ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த HEன்றது செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஃபிக்ஸிங் தட் எலமெண்ட் ஏ. நம்ம என்ன சொல்லணும்னா அந்த எலமெண்ட்டை வந்து சப் குரூப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். பட் இஸ் நாட் நார்மல் சொல்லணும். அப்போ ஏதோ ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க பெர்முடேஷன்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து நாட் நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக என்ன செட் வித் 3 ஆர் மோர் எலமெண்ட்ஸ். அட்லீஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் ஆச்சு இருக்கும் அந்த டீல. S3 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக SN வேறு N கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 வச்சுட்டு இதை சப் குரூப் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் இது நார்மல் சப் குரூப் இல்லைன்னு சொல்லணும். அப்போ அந்த காம்போஸ் எடுக்கும்போது அந்த எலமெண்ட் ஏவை ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லணும். டெஃபரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல அதனால அந்த பெர்முடேஷன் அந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ள வரலாம்னு சொல்ல போறீங்க. அவ்வளோதான், அது சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் 34th ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்க? சப்போஸ் G குரூப் கண்டைன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் N ஆர்டர்ல கண்டிப்பாக ஒரு சப் குரூப் ஆச்சு இருக்கு. அண்ட் ரிலேட் N ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் கேஸ் அது இன்டர்செக்ஷன் டேக்கன் வித் ஆல் த சப் குரூப் ஆஃப் ஆர்டர் N. அப்போ ஆர்டர் Nல எல்லா சப் குரூப்பையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறீங்க, அதை நம்ம N வச்சிருவோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் சப் குரூப் தெரியும், அதனால N சப் குரூப் ஆயிடும். ப்ரூவ் தட் N இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆயிடும். இப்போ என்னன்னா சப் குரூப்பாக இருக்கும், இது நார்மலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க? ஒரு குரூப்ல ஒரு ஆர்டர்ல ஏதோ N ஏதோ ஒரு ஆர்டர்னா அந்த ஆர்டர்ல இருக்க எல்லா சப் குரூப்பையும் நீங்க இன்டர்செக்ஷன் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அதான் இந்த ரிசல்ட். ஓகே, அதை நீங்க ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுங்க. ஹிண்ட்டுங்க கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்து நீங்க சொல்லுங்க. அப்போ இந்த இது பாயிண்ட் முக்கியம். தட் இஸ் A இன்வர்ஸ் NA ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப், ஏன்னா Nன்றது இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் கேஸ். ஸோ அந்த A இன்வர்ஸ் உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு குரூப்ல இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டருக்கு எல்லா சப் குரூப்பையும் நீங்க இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 35th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, ப்ரூவ் தட் H இஸ் எ சப் குரூப் ஆஃப் G இருந்தாக்கா இந்த A இன்வர்ஸ் H வந்து நான் சப் குரூப் வந்து அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ட் பண்ணினாக்க நார்மல் சப் குரூப்பும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 36th ப்ராப்ளம், இஃப் M இஸ் த கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் ஆஃப் N அண்ட் N இஸ் த நார்மல் சப் குரூப் ஆஃப் N தென் ப்ரூவ் தட் N இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் G. ஸோ அப்போ இங்க என்னன்னா N வந்து கேரக்டர் சப் குரூப் ஆஃப் N இருந்து தட் இஸ் M இஸ் எ சப்செட் ஆஃப் N. இது சப் குரூப்பாகவும் இல்லாம கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்பா இருக்கு. அப்படின்னு அர்த்தம் இங்க ஒரு எந்த ஒரு ஆட்டோமார்பிசம் இருந்தாலும் அந்த F ஆஃப் M வந்து சப்செட் ஆஃப் M ஆவே இருக்கும். ஆனா இந்த F வந்து ஆட்டோமார்பிசம் இன் N நாட் G. ஸோ ஆனா N வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் G இருந்தனாக்கா தென் M இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் G ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடும். இதுக்கு இது நார்மல், இதுக்கு இது ஜஸ்ட் கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்பா இருந்தா இதுக்கு நார்மலா இருக்கும். ஓகே, இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சிட்டிவ், பட் இங்க வந்து இது நார்மல் கிடையாது, கேரக்டரிஸ்டிக் சப் குரூப். கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் எல்லாமே நார்மல் சப் குரூப் நம்ம படிச்சாச்சு. ஓகே, அப்ப இந்த டிரான்சிட்டிவ் எப்போ ட்ரூ ஆகும்னாக்கா அந்த பாட்டம்ல இருக்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் ஆஃப் N இருந்தா கண்டிப்பா வந்து இதுவா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் 37th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, லெட் G be the group of all subgroups, let G be the group all of subgroups are normal. அந்த குரூப்ல எல்லா சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப்பா இருந்தனாக்கா ப்ரூவ் தட் if you take any two element A, B in G, then there is an element integer k such that AB equal to BA power k. இந்த மாதிரி எழுத முடியும். AB equal to BA k எப்பனாக்கா அந்த குரூப்ல இருக்க எல்லா சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப்பா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். இந்த ரிசல்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம என்னென்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம், என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. எதெல்லாம் நார்மல் சப் குரூப், நார்மல் இண்டெக்ஸ் 2 ஆன நார்மல் சப் குரூப், அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் செட் ஆஃப் அலிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இது வரைக்கும் மீதி இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.